கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் நம் அனைவருக்கும் உண்டாவதாக. மற்றும் தேவனுடைய மாபெரும் தயவு, அவருடைய விலையேறப்பெற்ற கிருபை நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அவருடைய உன்னதமான தெய்வீக சத்திய பாடத்தை கேட்பதற்கு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய அன்பின் பரலோக தேவனுக்கு நாம் மீண்டுமாக கூட நன்றி எடுத்துக்கொள்வோம். அது மட்டுமில்லாமல் இந்த ஒரு ஆண்டுக்கு உங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக வாய்ப்பு கொடுத்த நம்ம அன்பின் பரலோக தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் அன்பு சகோதரர்கள் அன்பின் வார்த்தைகளையும் நன்றியை எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இப்போ நம்முடைய புது சிருஷ்டினுடைய ஆத்மீய ஜீவிதத்திற்காக நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது சகோதரர் சொல்லியிருக்கிறாங்க, லவ் யுவர் எனிமீஸ், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாடம் பார்க்குறதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒவ்வொரு புது சிருஷ்டியாக அழைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குணநலச்சில் ஒன்று தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். இது அவர்களுக்கான பாடத்தை தேவன் என்ன பண்ணுறாங்க, அதை நம்ம உள் வாங்கிட்டு நம்ம புது சிருஷ்டியாக அதை எப்படி நடைமுறைப்படுத்தணும், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தை அதை எப்படி நடைமுறைப்படுத்தி மற்றவர்களுக்கு பிரச்சனை கொடுப்பதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஒரு மனப்பான்மை கேட்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பாடத்தினுடைய தலைப்பு உங்கள் சத்துருக்களையும் சிநேகிகள் என்ற பாடத்தை பார்க்க போகிறோம். ஆதார வாசனம் வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம், நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறாங்க. இது எங்கேருந்து பேசிட்டு வராங்க அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும், மலை பிரசங்கத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசிட்டு வராங்க. அப்படி அநேக விஷயங்களில் பேசிக்கொண்டு வந்துட்டு இருக்கும் பொழுது கடைசியாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அற்புதமான வார்த்தை கொடுக்குறாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். இது மிகப்பெரிய ஒரு கட்டளையாக பார்க்கப்படுது. ஸோ இந்த பாடம் எங்கேருந்து எடுத்துன்னு சபையாருக்கு அறிமுக சொல்லிடுறோம். எங்கே பார்த்தீங்கன்னாக்கா பியூட்டிஸ் ஆஃப் ட்ரூத் அப்படின்ற வெப்சைட்டில் நம்ம இந்த பாடத்தை எடுத்துருக்கிறோம். சகோதரர் ரிச்சர்ட் டாக்டர் எடுத்துன டிஸ்கஸ் தான் மத்தியில் என்ன பண்ண போகிறோம், ஷேர் பண்ண போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அப்படி பார்க்கும்போது இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சில ஒரு அறிமுகத்தை மட்டும் பார்த்துடலாம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக வார்த்தையை பதிவு பண்ணியிருக்கிறாரு. இங்கே சகோதரன் குறிப்பிட்டார்னா, அவர் பேசிட்ட அநேக கட்டளைகளில் ரொம்ப கடினமான கட்டளை எதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேத பகுதி. எல்லாவற்றையும் ஃபாலோ பண்ண முடியும், ஆனால் ரொம்ப கஷ்டமான ஒரு கட்டளை எதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு சத்துருக்களையும் சிநேகின்ற வார்த்தை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இது அநேகர் எப்படி சொல்கிறாங்க பார்க்கும்போது அதையும் பதிவு செய்கிறாரு. நடைமுறையில் இது சாத்தியமே இல்லைன்றதை அநேக மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்களாம், வெளிப்படுத்துகிறாங்களாம். எப்படி இது முடியும், என்னுடைய சத்ருவை நேசிக்குன்னு வேதம் சொல்லுது, இது வந்து ஒரு கற்பனையான கனவாக இயேசு கிறிஸ்து பதிவு பண்ணியிருக்கலாம் அப்படின்ற கருத்து முன் வைக்கிறாங்க. ஏன்னா எப்படி செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அழகாக வார்த்தை கொடுக்குறாங்க, நம்மளை நேசிப்பது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா அந்த சகோதரன் அந்த சகோதரி ரொம்ப நேசிக்கிறாங்க, அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறேன், அவங்க நேசிக்கிறேன். ஆனால் இங்கே சொல்கிற பாயிண்ட்டு வசனம் வாட்சம், உங்கள் சத்துருக்கள் என்ன பண்ணணும், நேசிக்கணும். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது சிஸ்டர் வாசிக்கலாம் இதை. உன்னை சிநேகிப்பவர்களை சிநேகிப்பது எளிது, ஆனால் வெளிப்படையாகவும் சூழ்ச்சியுடனும் உன்னை தோற்கடிக்க முயல்பவர்களை எப்படி சிநேகிப்பது? ரொம்ப கடினமான ஒரு கேள்வி இது. நம்மளை யார் நேசிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட அன்பு கூறுவது, நேசிப்பது ரொம்ப ஈஸியான காரியம்தான். ஆனாலும் நமக்கு விரோதமாகவும் நமக்கு ஆப்போசிட்டாக ஒருவேளை வெளிப்படையாகவும் சூழ்ச்சி செய்து சதி திட்டம் செய்து நம்மளை தோற்கடிக்கணும், அவமானப்படுத்தணுன்றவர்களை பார்த்து எப்படி நேசிக்க முடியும்? சான்சஸ் இருக்கா? அதுக்கு நான் பதிலாக கடைசியாக பார்க்க போகிறோம். இந்த கேள்வி எழுப்புறேன். ஏன்னா வசனம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, கடினமான ஒரு கட்டளையாக காணப்படுது. உங்கள் சத்துருக்கள் நேசிங்கன்னு சொல்லும்போது எப்படி நேசிக்க முடியும்? மனசு ஒத்துக்குமா? என்னை காயப்படுத்திட்டாங்க, என்னை கஷ்டப்படுத்திருக்கிறாரு, வேதனைப்படுத்திருக்கிறாரு, ரொம்ப ஆழமாக பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட நான் எப்படி அந்த அன்பை தூக்கி முன்ன வைத்து அவர் நேசிக்க வாய்ப்பு வரும்? இதுதான் கேள்வியை சின்ன பண்ணுறேன் எழுப்புறாங்க பார்க்குறோம். அப்படின்னா இந்த ஒரு விஷயம் உலக மக்கள் என்ன அதை வார்த்தை பதிவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சவாலான விஷயமாக காணப்படுது. மிகப்பெரிய சேலஞ்ச் இது. ஏன்னா இந்த காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்ட கால பகுதியில் இந்த வார்த்தையை நடைமுறைப்படுத்த சாத்திய கூறுகள் இல்லை என்பதை அவங்க என்ன பண்ணுறாங்க, முன்வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளும் சரி எதிர்ப்புகளும் சரி, இயேசு கிறிஸ்து இந்த கட்டளை அவங்க மத்தியில் எப்படி காணப்படுது, ரொம்ப சேலஞ்ச். இதெல்லாம் மனுஷனால் செயல்படுத்த முடியாது தற்காலத்தில்.
வேறு எப்போ செயல்படுத்த முடியும் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒருவேளை மேபி ராஜ்யத்தில் இந்த வார்த்தை பயன்படுத்த வாய்ப்பு இருக்குன்றத ஒரு வேத பகுதி சகோதரர் முன்வைக்கிறாங்க. வசனம் வாசிக்கலாம். செப்பனியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். செப்பனியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களை, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களை அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். பாருங்க, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தினாலே மறைக்கப்படுவீர்கள். இந்த ஒரு வேத பகுதி இந்த காலத்தில் சரியாக செயல்படுத்த முடியாது. மாற எங்கே வர்றது வாய்ப்பு இருக்கலாம்? ராஜ்யத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் மேபி அப்படின்றத பதிவு பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் ஏன் பார்க்குறேன்னா, அந்த சத்துருக்களை சிநேகனுடைய தாற்பயம் என்ன, நம்ம எப்படி முன்வைக்க போகிறோம், அதை எப்படி நம்ம நடைமுறைப்படுத்த போகிறோம் நம்ம ஒரு அறிமுகமாக பார்த்துட்ருக்கோம். சில பேராகிராஃப் நான் போட்டிருப்பேன், நான் படித்தா போதும் சிஸ்டர். ஸோ இங்கே இயேசு கிறிஸ்து பேசின ஒரு வார்த்தை எப்படி அவங்க சொல்கிறாங்கன்னா, ஒரு கற்பனைவாதி இமேஜின் பண்ணி தான் இயேசு கிறிஸ்து பதிவு பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற வார்த்தை முன்வைக்கிறாங்க. ஆனால் நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து கற்பனைவாதியா இல்லை. அவர் யாருதுங்க? அவர் சொன்ன வார்த்தை என்பது உண்மை, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா அவர் சொல்லியிருக்கார், உங்கள் சத்துருக்களை சிநேகிப்பது அப்படின்ற வார்த்தை அவர் பேசியிருக்காருல்ல. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு திரும்ப தெரியாதா? சத்ரு நேசிப்பது ரொம்ப சாதாரண விஷயம் அல்ல, ரொம்ப கடினமான விஷயம். யாருக்கு தெரியும்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசுக்கு நல்லாவே தெரியும். அவர் நல்லா ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் எப்படி சொன்னார் அந்த வார்த்தை? உங்கள் சத்துருக்களையும் சிநேகிக்க சொன்ன வார்த்தையினுடைய ஆழம், அகலம், உயரம், ஒரு டெப்த்து யாருக்கு தெரியும்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெரியும். இது கடினமான ஒரு சுச்சுவேஷன், முடியாத காரியம். ஆனாலும் சொல்லியிருக்காருன்னா எப்படின்னா, அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொரு உண்மையான அன்பும், இந்த அன்புன்ற வார்த்தை கடைசியில் டச் பண்ணிட்டே இருப்பார். ஒவ்வொரு உண்மையான அன்பும் தேவனுக்கான முழுமையான ஒப்பு கொடுக்கல் இருந்து மட்டுமே வெளிப்படுவது அவர் என்ன பண்ணியிருக்காங்க, உணர்ந்திருக்கிறார். முடியும், சத்துருக்கள் நேசிக்க முடியாது என்பது அவங்களுடைய கருத்து வேறுபாடு வேறு. தேவனுடைய புது சிருஷ்டி பெற்றிருக்க நாம் எப்படி யோசிக்கணும்னா, அவருடைய உண்மையான அன்பு முழுமையான ஒப்பு கொடுத்து இருக்கும் இல்லையா, அதுலேருந்து வரக்கூடிய அந்த அன்பில் மட்டும்தான் அந்த சத்திய வார்த்தை நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதனால இயேசு பேசியிருக்கிற நம்மளை பார்த்துட்டு, ஆகையால் உங்கள் சத்துருக்களை பண்ணுங்க சிநேகிங்கள் என்ற போது அதன் கடுமையான அர்த்தத்தை அவர் நன்கு உணர்ந்திருந்தார். எனினும் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இருக்குங்க, பொருள் இருக்குது. ஏதோ அவர் பேசணும் பேசலை, மத்தியில் பேசுகிறாங்க, உட்கார்ந்து மலை பிரசங்க ரொம்ப ஆழமான வார்த்தையில் கொடுத்துட்ருக்கிறார். அப்போ இதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் பார்க்கும்போது, நம்முடைய டே லைஃப்பில் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் அதை முழு மனதுடனும் நடைமுறையில் பின்பற்ற நமக்கு என்ன உண்டு, பொறுப்பு உண்டு. இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறாங்க, அந்த வார்த்தையுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நடைமுறைப்பட சாத்தியம் இல்லாத மாதிரி தோன்றலாம். ஆனாலும் நாம் எப்படி இருக்கும் பார்த்தோன்னா, உலகத்தினுடைய ஆவியில் காணப்படலை, தெய்வீக வல்லமையால் என்ன பண்ணியிருக்கோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அந்த அபிஷேகத்தினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் பார்த்தோன்னா, அந்த அன்பின் உருவம் எடுக்கப்பட்டு முழுமையாக அர்ப்பணிச்சிருக்கின்ற அடிப்படையில் அந்த சத்ருவை வெளிப்படையாகவும் என்னை தோற்கடிக்கணும், அவமானப்படுத்துன்ற அந்த சகோதரன் பண்ணலாம், நேசிப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும், பயிற்சி எடுக்கணும். அது எப்படி காணப்படும்னா, அந்த தெய்வீக அன்பின் வெளிப்பாடு இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், சரியாக கொண்டு போய்ப்பதற்கு வாய்ப்பு உண்டு இங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். ஸோ இது ஒரு அறிமுகமாக பார்த்துட்டோம். இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், சில பாயிண்ட்ஸ் அடிப்படையில் பார்க்க போகிறோம். இந்த சத்துருக்களை எப்படி நேசிக்க போகிறோம், அது எப்படி நடைமுறைப்படுத்துவது அப்படின்ற சில ஒரு பாயிண்ட் பார்க்க போகிறோம். முதல் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்கிவ்னஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், மன்னிப்பு மற்றும் உறவுகள். அப்போ ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். அப்படின்னா நம்மளுக்கு கேள்வி என்னென்னா, ஃபர்கிவ்னஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா மன்னிப்பு மற்றும் உறவுகள், இதை பற்றி ஒரு கேள்வி எழுப்பப்படும் போது சத்துருக்களை எப்படி நேசிப்பது, முதல் கேள்வி வச்சுக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்ம கேள்வி என்ன எழுப்புறோம்னா, சத்துருக்களை எப்படி நேசிப்பது, எப்படி அன்பு கூறுவது. சத்துருவை எப்படி நேசின்னு பார்த்துட்டோம், அறிமுகம். எப்படி நேசிக்க முடியும், அதுக்கான ப்ராக்டிஸ் ஒன்று வேணும் இல்லை. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சில பாயிண்ட்ஸ் நான் போடுறேன். சிஸ்டம் முதல் பாயிண்ட் வாசிக்கலாம். முதலில் நாம் மன்னிக்கும் ஆற்றலில் வளர்ந்து கொள்ள வேண்டும். ஸோ சகோ ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறாரு. சத்துருக்களை நம்ம எப்படி நேசிக்க முடியும் பார்த்தீங்கன்னா, நேசிக்கப்படுறதுக்கு முன்னதாக நேசிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மனப்பான்மை காணப்படணும். என்ன தெரியுங்களா, முதலில் நான் மன்னிக்கும் ஆற்றல் வளர்த்து கொள்ள வேண்டும். சாதாரண விஷயம் அது. அப்படின்னா நான் லேர்ன் பண்ணணும்னா, அது எப்படி மன்னிக்கும் மனப்பான்மையுடைய தாற்பயம் என்ன, அது எப்படி சொல்லப்பட்டிருக்கு, அது எப்படி நடைமுறைப்படுத்தணுன்றதை முழுமையாக என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்படி தான் நடைமுறைப்படுத்த முடியும். கரெக்டுங்களா? அப்போ கற்றுக்கொள்ளாமல் சத்துருக்களை என்ன பண்ண முடியாது,
நேசிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, இப்போ மன்னிக்கும் மனப்பான்மை கற்றுக்கொண்டுட்டேன், அதை பற்றின ஒரு புரிதல் இருக்குது, அவருடைய ஆற்றல் எப்படியும் புரிஞ்சுக்கிட்டேன், அதோட போதுமானதா இல்லை. செகண்ட் பாயிண்ட் சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்கலாம். அதை தொடர்ந்து பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும். பாருங்க, மன்னிக்கும் மனப்பான்மையுடைய தாற்பயம் வீரம் எனக்கு புரிஞ்சிருச்சு, ஆனால் இதை அப்படியே விட்டுறக்கூடாது. ஏதோ ஒரு முறை மன்னிச்சிட்டேன், ஓகே, அடுத்து அப்படி இல்லாமல் கண்டினியூவாக ஆகணும்னா அந்த மன்னிப்பினுடைய வெளிப்பாடு எனக்குள்ளே பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்படின்னா அது எனக்குள்ளவே தக்க வச்சுக்கணும். லேர்ன் பண்ண விஷயத்தை அந்த ஒரு குறிப்பிட்ட டைமிங் மட்டும் பயன்படுத்துவது கிடையாது, அது தன் வாழ்க்கையில் எப்போதுமே அது இருக்கணுன்றது தான் வெளிப்படுத்துகிறாரு. நெக்ஸ்ட்டு பார்க்கணும், ஒரு வேளை நான் மன்னிக்கவே இல்லை அப்படின்னா என்ன நான் சொல்கிறாரு, மன்னிக்கும் ஆற்றல் இல்லாதவன் நேசிக்கும் ஆற்றல் அற்றவன். எனக்கு மன்னிக்கவே முடியாது பிரதர், ஆனால் சத்ரு தான், எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம், ஓகே இருக்கட்டும். மன்னிக்க முடியலன்னா உங்ககிட்ட என்ன இல்லை, அந்த அன்பின் வல்லமை உங்களுக்குள்ள காணப்படாத காரணத்தினால, குறைப்பட்ட காரணத்தினால மற்றவர்களை மன்னிக்குவதற்கு மனசு வரல. அப்போ அந்த அன்பினுடைய தாற்பயம் எனக்குள்ள இருந்தால் கட்டாயம் மன்னிப்பேன். நான் கிறிஸ்துவ பின்பற்றுகிறோம் சொல்லக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவர் நடந்தபடி நடப்பதற்கான முயற்சி எடுப்பாங்க. கடினமான காரியம் தான், ஆனாலும் நம்ம மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பேசும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், நடைமுறைப்படுத்தும் போது காயப்பட்டலாம் கேட்க சொல்லுவாங்க, ரொம்ப வலிக்குது, எப்படி முடியும்? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாங்க, பண்ணுங்க, உங்கள் சத்துருக்களையும் சிநேகிங்கள். அற்புதமான ஒரு கட்டளை. அதை எப்படி நேசிக்க முடியும் பாயிண்ட் பார்த்துட்ருக்கோம். அடுத்து, நமக்கு தீங்கு செய்பவர்களையும் துன்புறுத்தவர்களையும் என்ன சொல்கிறாருங்களா, மீண்டும் மீண்டும் மன்னிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கின்றத என்ன பண்ணுமா, அவங்க உணரணும். இதை ஒரு முறை தப்புன்ட்டாங்க மன்னிக்கிறதில்ல, அதோடைய முக்கியத்துவம் எனக்குள்ளே எப்போதும் இருக்கணும். வருமானம் எடுத்து அப்படியே காமிக்கணும். இதுதான் சத்துருவை. அப்படி ஒரு வேலை இல்லைனாக்கா, மன்னிக்கும் மனப்பான்மை என்கிட்ட இல்லாத பட்சத்தில் சத்துருவை சிநேகிக்க தொடங்கக்கூட முடியாது, ஸ்டார்ட் பண்ணி வாய்ப்பில்லைன்றார். இந்த பாயிண்ட் நீங்கள் அப்படியே ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நாம் மன்னிக்கும் ஆற்றலை வளர்த்து கொள்ளணும், அதுக்கடுத்து அதை பேணி பாதுகாத்து கொள்ளணும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும், ஒரு வேளை சரியாக செயல்பட முடியல, எனக்குள்ளே வரல பதினாக்கா அந்த அன்பின் ஆற்றல் நமக்குள்ளே குறைவாக இருக்கலாம், அதன் அடிப்படையில் காணப்பட முடியாமல் இருக்கும். ஒருவேளை நான் சத்ரு நேசிக்கணும்னு நினைக்கும் பொழுது அவங்க எனக்கு தீங்கு செய்கிறாங்க, குறை சொல்கிறாங்க, தப்பாக பேசுகிறாங்க, எல்லாம் வரட்டும். வந்தாலும் நீங்கள் என்ன பண்ண, நீங்கள் மீண்டும் மீண்டும் மன்னிப்பதற்கான அவசியம் இருக்கிறத உணர்ந்தால் மட்டும்தான் சத்ரு நேசிக்கிறதுக்கே ஆரம்பிக்க முடியும். ஒருவேளை அது எதுவுமே எனக்கு இல்லைனாக்கா நமக்குள்ளே சரியான முறையில் செயல்படாத பார்க்குறோம். இதான் பார்க்குறோம். ஏன்னா அதுங்க அர்த்தங்களா, இந்த ஒரு குவாலிஃபிகேஷன் நமக்குள்ளே இருக்கும் பட்சத்தில், எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் இப்போ பார்த்துட்ருக்கேன் இல்லையா, எப்படி சத்துருக்களை நேசிக்கணுன்றதுக்கான ஒரு சில பாயிண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கும் பட்சத்தில் தான் அவங்களால் என்ன பண்ண முடியுங்களா, சத்ருவையே நேசிப்பதற்கான தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முடியும், சாத்தியக்கூறு உண்டு என்பதற்கான ஒரு சாட்சிக்கூறு. இந்த ஒரு விஷயம் பார்க்குறோம். அப்படின்னா இப்போ நம்ம அதை ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம் நடைமுறையில். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏ அப்படின்ற ஒரு சகோதரன் இருக்காருங்க, பி என்ற சகோதரன், எனத்திங்கல்ஸ் யாரும் வச்சுக்கலாம். இப்போ ஒருத்தர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு சகோதரனை காயப்படுத்திட்டார். காயப்படுத்தினவர் ஏ, காயப்பட்டவர் பி. இப்போ ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சு இல்லையா, ரெண்டு பேரும் என்ன பண்ண மாட்டாங்க, பேசிக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு ரெண்டு பேரும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, காயப்படுத்தினவர் காயப்பட்டவர்கிட்ட போயிட்டு அவருக்கு உணர்த்தப்பட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா, நம்ம செஞ்ச தப்பு தான் அப்படின்ற உணர்வு ஏற்படுத்தப்பட்டு மன்னிப்பு கேட்க போகிறார். யார், ஏ, காயப்படுத்தினவர். அவர் இப்போ பேசிட்டார், ஆனால் பேசினவர் அதை உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஆரம்பிக்கிறது ஒரு பார்ட் ஒன்று வச்சுக்கலாம் ஏ. அடுத்து பி என்ன பண்ணுறாங்க, இவர் மன்னிப்பு கேட்குறாரு இல்லையா, கேட்கும்போது இவர் என்ன பண்ணணும், பின்றவர் அவர் தான் காயப்பட்டிருக்கார். ரொம்ப யோசிச்சு பாருங்கள், எங்கள் பாயிண்ட் டச் பண்ணுற பிரதரு இவர் கேட்டுருவார் ஈஸியாக, மன்னிச்சிடுங்க பிரதர், சாரி பிரதர், நான் ஏதோ ஒரு இதில் பேசிட்டேன், பேசுவார். காயம் பட்டார் பார்த்தீங்களா, அவரும் ஓகே பிரதர் சொல்லுவாரா. இங்கே தான் பாயிண்ட் டச் பண்ணுறாங்க. நம்ம அந்த பேரா படிக்கலாம். மன்னிக்கும் என்ற செயலை ஆரம்பிக்க வேண்டியவர் எப்போதும் அநீதி இழைக்கப்பட்டவர், பெரும் காயத்திற்கு ஆளானவர், கடுமையான அநீதியை பெற்றவர், கொடூரமான அடக்குமுறையை சகித்துக் கொள்பவர் ஆகியோரால் தொடங்க வேண்டும் என்பதையும் உணர வேண்டியது. முக்கியமான பாயிண்ட்டு, காயப்படுத்தினவர் உணர்த்தப்பட்டு மனப்பூர்வமாக இருதில் குத்தப்பட்டு, பிரதர் என்னை மன்னிச்சிடுங்க, சகோதரி என்னை மன்னிச்சுன்னு கேட்க வரலாம். ஆனால் காயப்பட்டது எப்படி இருக்காருன்னா, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறார், ரொம்ப அணிதுக்குள்ளே போயிருக்கிறாங்க.
கடுமையான அநீதியை பெற்றவர், கொடூரமான அடக்குமுறை சகித்து அப்படியேப்பட்ட ஒரு மனப்பான்மை கொண்ட சகோதரன் என்ன சொல்கிறாருன்னா, அப்படியேப்பட்ட சகோதரன் கிட்ட ஆரம்பிக்கணுமா? என்ன ஆரம்பிக்கணும்? மன்னிக்கிற மனப்பான்மை, உண்மையான மன்னிப்பு எங்கே தான் ஆரம்பிக்கணும்னா அவர்கிட்டேருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா காயப்படுத்திட்டவங்க பேசும்போது சொல்கிறாங்கன்னா, அவர் இயல்பாகவே முழுமையாக அதை வெளிப்படுத்தலை, அது ஏதோ ஒரு விஷயத்தில் பேசியிருக்கலாம், நடைமுறைப்படுத்தியிருக்கலாம். அவர் சாரி கேட்குறாங்க. ஆனாலும் காயப்பட்டவர் என்ன பண்ணுன்னா அதை முழுமையாக உள் வாங்கிட்டு அவ்வளோ வலி வென்றது காணப்படுறார் இல்லையா? அவர் சொல்லப்படுறாங்க. உண்மையான அந்த மன்னிப்பு எப்போ காணப்படும்னா, யாருக்கு வலி அதிகமாக இருக்கோ, யாருக்கு உண்மையான அந்த பாதிப்பு இருக்குதோ, யார் அவமானப்பட்டிருக்கிறாரோ, யார் ரொம்ப தாக்கப்பட்டிருக்கிறாரோ அவங்கக்கிட்ட தான் மன்னிப்புன்றது தொடங்கணும். இப்படி பண்ணாதான் சரின்றத ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் அப்படியே ஒருவேளை திரும்பி அப்படியே ரீகால் பண்ணுறோம். அதே ஏ என்ற ஒரு சகோதரன், பி என்ற ஒரு சகோதரர் இருக்கிறாங்க. இப்போ காயப்படுத்திட்டார் இல்லையா, அவர் சாரி இப்படி தான் கேட்குறாரு. இப்போ இவங்க என்ன பண்ண, அடுத்து இவங்க சாரி சொன்ன உடனே அவங்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கும்? சரி, எப்படிங்கிறத எப்படி இருக்கலாம்? சாரின்னு கேட்குறேன், நீங்கள் சொல்லுவீங்க எடுத்த உடனே சிம்பிளாக சாரி பிரதர், சரி, உடனே என்ன பண்ணுறீங்களா? அக்செப்ட் பண்ணுற மனப்பான்மை இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். தவறு செய்தவன் மன்னிப்புக்காக கோரலாம், அவன் தன்னைத்தான் உணர்ந்து மன்னிப்புக்கான ஆசையுடன் இதயம் துடித்தவாறு தூசியான பாதையில் திரும்பி வரலாம். ஸோ பாவம் செய்தவர், காயப்படுத்தினவர் ஒருவேளை மன்னிப்புக்காக வந்து என்ன பண்ண நம்மள்கிட்ட பேசலாம். ஏன்னா அவர் தன்னைத்தானே உணர்ந்து நான் பண்ண தப்புன்ற உணர்ந்து மன்னிப்புக்கான ஆசையுடன் ரொம்ப பிரதர் சாரி அப்படி சொல்லும் பொழுது அந்த சாரின்ற வார்த்தைக்குள்ளே மன்னிக்கும் மனப்பான்மை இருக்குது. அந்த மன்னிக்கும் மனப்பான்மை இவர் ஃபீல் பண்ணிட்டார் இல்லையா? இது யார் அங்கீகரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டில் போட்டிருக்க வாசிங் சிஸ்டர். ஆனால் உண்மையான மன்னிப்பை அளிக்க முடிவது காயமடைந்த அயலான் மட்டுமே. அவ்வளோதான். உண்மையான மன்னிப்பை யார் தான் வழங்க முடியும் பார்த்தோன்னா, யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ, யார் காயம் அடைஞ்சிருக்கிறாங்களோ அவங்க தான் ஓகே பிரதர் நான் மனப்பூர்வமாக அவங்க என்ன பண்ணுறேன் மன்னிக்கிறன்றதை அவர் தான் எழுப்பணும். இதான் மன்னிக்கும் ஆற்றலை வளர்த்து கொள்ளுவது. ஃபர்கிவ்னஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப், மன்னிப்பும் மற்றும் உறவுகள் இப்படி இருக்கணும். இதுதான் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு சகோதரர் மன்னிப்பு கேட்குறார் உணர்த்தப்பட்டுன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கான படிப்பினை சொல்கிறாங்க. இப்படி யார் அந்த சத்ரு, அவர் இல்லையா என்னை காயப்படுத்திருக்கிறார், கஷ்டப்படுத்திருக்கார், அந்த சத்ரு இப்படி யார் பண்ணணும்னா யாருக்கு பாதிக்க ஏற்படுச்சோ அவங்க நேசிக்க ஆரம்பிக்கணும். இதுதான் பார்க்குறோம். சத்ருவை சிநேகிக்கிறது, லவ் யுவர் எனிமிஸ். சாதாரண விஷயமானா கடினமான விஷயங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது பார்க்குறோம். காரணம் நம்ம மாம்சத்தில் காணப்படுறதுனால நமக்கு அது வலி வேணை உண்டு பண்ணும், முகம் கொடுத்து பேசுவதற்கே தயக்கத்தை உண்டு பண்ணும். ஆனாலும் தெய்வீக ஆவி நமக்குள்ளே ஊந்தப்படும் போது எஸ் பண்ணி ஆகணும். இது சட்டம், இது கட்டளை, அப்போ நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஏசு கிறிஸ்து பேசியிருக்கிறாருன்னா நடைமுறைப்படுத்தி ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஒருவேளை இந்த சத்ரு நேசிக்க ஆரம்பிச்சுன்னா எப்படி நடைமுறைப்படுத்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நானே படிச்சுக்கிறேன். இது மன்னிப்பு என்பது நம்ம எப்படி நினச்சிக்கணும்னா அது அந்த குற்றத்தை நெக்லெக்ட் பண்ணுறது, புறக்கணிப்பதோ அல்லது தீய செயலுக்கு பொய்யான ஒரு பேர் சொல்லி இவர் இன்னார் இப்படிப்பட்டவர்னு போஸ்ட் ஓட்டும் இல்லையா, அந்த மாதிரி விஷயம் இல்லை. மன்னிக்கிறது, அந்த மன்னிப்பினுடைய ஆழத்தை அங்கே சகோதரர் பதிவு வைக்கிறாங்க. அந்த தீய செயல் இருக்கு இல்லையா, அந்த தீய செயல் ரெண்டு பேருக்கும் உறவுக்கிடையே தடையாக இருக்கவே கூடாது என்பதை அது உறுதி செய்கிறது. இதுதான் உண்மையான மன்னிப்பு. அவர் மன்னிப்பு கேட்ட உடனே இந்த சகோதரன் ஆழத்திலிருந்து சத்ருவை நேசிக்கிட்டார்னா ரெண்டு பேரும் ஆகும், மனஸ்தாபம் ஏற்படுமா, பிரின்னு வருமா, ரெண்டு பேரும் இடையே கேப் இருந்துச்சு, இப்போ அப்படியே ஒன்று சேர்க்கப்படுறாங்க பாருங்க. தெய்வீக சட்டம் எப்படி இணைக்குது பாருங்க. தடையாக இருக்கக்கூடாததை உறுதி செய்யணும். அது அதே மாதிரி மன்னிப்பு என்பது ஒரு ஊக்கி, அது புதிய தொடக்கம், ரெண்டு பேர்களும் புதிய ஒரு தொடக்கத்தை உண்டு பண்ணும், புதிய வாழ்க்கைக்கான சூழலை உருவாக்கும், அது ஒரு சுமையை நம்மள்ட்ட நீக்கிடும். மிகப்பெரிய பாரம், அப்பா இப்போ நான் எப்படி இருக்கிறேன் ரிலாக்ஸாக சொல்லுவாங்களே, அடக்கி புழிங்க வச்சுட்ருப்போம், அது வெளிப்படுத்துறதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன ஆகும், ஏதோ ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். அப்படின்னா ரெண்டு பேருக்கான மிகப்பெரிய அந்த குமுறல் எப்போ ஒழிக்கப்படும், லைஃப் லாங் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னா புதுசுனா ஆகிடும், வளர்ச்சிக்குள்ளே போகாது, சத்ரு நேசிக்கிற தன்மைக்குள்ளே போகாது.
அப்படின்னா என்ன சொல்கிறான் அழகாக பார்த்தோன்னா, 2 பேருக்கும் ஒரு புதிய தொடக்கத்தை உண்டு போடணும், நல்லா பேசணும், பழகணும், சூழலை உருவாக்கிக்கணும், அவங்களுக்குள்ள சுமையை தூக்கிடும். சொல்ல போனாக்கா 2 பேருக்குள்ள அந்த கடனை ரத்து பண்ணுறதான். உனக்கு எனக்கு இனி எந்த வாழ்க்கை தகராறு இல்லை, 2 பேர் என்னங்க சகோதரர்கள் என்ற சத்தியத்தின் அடிப்படையில் அந்த மனப்பான்மை காணப்படும் பட்சத்தில் மிகப்பெரிய சமாதானம் காணப்படும். ஒருவேளை இப்படி இல்லாத பட்சத்தில் பிரதர் சாரி அப்படி கேட்குறாங்கன்னா, நான் உன்னை மன்னிக்கிறேன், ஆனால் நீ பணத்தை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியும் இருக்கும். அங்கே பிரதர் சொல்கிறாங்க, சிஸ்டர் வாசிங்க, ரெட்டில் இருக்குது, நான் உன்னை மன்னிக்கிறேன், ஆனால் நீ செய்ததை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்ற வார்த்தைகள் உண்மையான மன்னிப்பின் தன்மையை விளக்காது. இது உண்மையான மன்னிப்பா? நான் உங்களை மன்னிச்சிட்டேன் பிரதர், ஓகே, ஆனால் நீங்கள் பண்ணீங்க பார்த்தீங்களா அந்த காரியம், லைஃப் லாங் மறக்கவே மாட்டேன் பிரதர் அப்படின்ற வார்த்தை நம்ம பயன்படுத்தலாம் கூட யோசிப்போம் இல்லையா? இது கூட உண்மையான மன்னிப்பு இல்லைன்றதை நம்ம அங்கே பார்க்குறோம். ஏன்னா நிச்சயமாக மனதிலிருந்து முற்றிலும் அழித்துவிடும் பொருளில் ஒருவன் மறக்க முடியாது என்பது உண்மைதான். டோட்டலாக நான் என்ன பண்ணுறோம் பிரதர், அதை அழிச்சுன்றது இருக்க முடியாது, மாம்சத்தில் இருக்கிறதுனால இருக்கும். அதை நம்ம எப்படி பிஹேவ் பண்ண சொல்கிறாருன்னா, ஆனால் அதை வசனம் வாசிப்போம் இல்லையா நம்ம சங்கீதத்தில் 103ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். சங்கீதக்காரன் பாடுற பாட்டு, கிழக்கிலிருந்து மேற்கு வரை தூரம் எவ்வளவோ அவ்வளவு தூரம் அவர் எங்கள் மீறுதல்களை அகற்றியுள்ளார். இந்த ஒரு மனப்பான்மை நம்மளுக்கு காணப்படணும். மன்னிச்சிட்டாரா அவ்வளோதான், கிழக்குக்கும் மேற்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அந்த அளவுக்கு போடுங்க, அதை அகற்றி விட்டுடணும். கிழக்குக்கும் அப்படி குறிக்க வச்சிட்டோம்னா அது மீண்டும் மீண்டும் சகோதரனை பார்க்க போது இவர் இதை பண்ணிட்டார், இவரை செஞ்சிட்டார் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கும். இது ஒரு ஃபெல்லோஷிப்புக்குள்ளே வராது, சமாதானத்தை கட்டி எழுப்பாது, உறவை நீடிக்க வைக்காது. அது முற்றிலுமாக துறக்கும் பட்சத்தில் அதுக்கு முழு சப்போர்ட் பார்த்தோம். அந்த 3 எழுத்து அன்பு, அந்த அன்பின் வெளிப்பாடு தான் இதை செய்ய வைக்குமே தவிர அன்பினுடைய உணர்வுகள் புரியாத பட்சத்தில் நடைமுறைப்படுத்த முடியாது. பார்வைக்கு ஓகே சொல்லிட்டு போகலாம், மனப்பூர்வமாக செஞ்சியா இல்லையான்றது சர்வ வல்லமுள்ள தேவன் கணக்கிடுவாங்க. சத்தியம் படிச்சிருக்கிறோமா அப்படின்னா நடைமுறைப்படுத்துக்கு பிரயாசப்படணும். ஒருவேளை இந்த மாதிரி இல்லை அப்படின்னாக்கா எப்படி தம்மாகும், அந்த தூரமாக போக வேண்டிய அந்த மனப்பான்மை 2 பகுதியில் அப்படியே நெருக்கப்பட்டு பாரம் அதிகமாக என்ன பண்ணுறாங்க, விடுதலை ஆக முடியாது. நெக்ஸ்ட்டு ஒரு பேரா போடுறேன், மன்னிக்கும் போது நம்ம அடுத்து என்ன பண்ணணும், ஒருவேளை மன்னிக்கிறோம், அந்த மனப்பான்மை வந்து போச்சுன்னா நாம் அதை என்ன பண்ணுறோம், மறக்கிறோம் என்பது அர்த்தம் என்ன தெரியுங்களா? அந்த தீய செயல் இனி ஒரு புதிய உருவை தடுக்கின்ற மனத்தடையாக இல்லாமல் போய்விடுகின்றது. நான் உங்களை மன்னிக்கிறேன்னா டோட்டலாக அதை மறக்கக்கூடிய மனப்பான்மையில் நான் போயிடுறேன். இனி உங்களுக்கு எனக்கும் அந்த தீமை செஞ்சீங்கல்ல, அந்த குற்றம் சொன்னீங்கல்ல, என்னை பற்றி பேசுனீங்க இல்லையா, என்னை பற்றி தூஷித்தீங்க, எல்லாவற்றிற்கும் 2 பேரும் உறவை தடுக்கின்ற மனத்தடையாக இல்லாமல் டோட்டலாக போயிட்டு தான் அகற்றுறது. கிழக்குக்கு மேற்கு எவ்வளோ தூரமோ தூக்கி போடுறது. அதே போல் நான் உன்னை மன்னிக்கிறேன், ஆனாலும் இனி உன்னுடன் நான் எது சம்மந்தம் கொள்ள மாட்டேன். அடுத்த பாயிண்ட் பேசக்கூடாது. ஃபஸ்ட்டு பார்த்தேன் இல்லையா, உங்களை மன்னிக்கிறேன் பிரதர், ஆனால் நீங்கள் பண்ணதை என்ன பண்ண மாட்டேன், மறக்க மாட்டேன். அந்த மனப்பான்மை உண்மையான மன்னிப்பு அல்ல. அடுத்து இப்படியும் பேச வாய்ப்பு இருக்குது. ஓகே, நான் உங்களை மன்னிக்கிறேன், ஆனால் உங்கள்கிட்ட சம்மந்தம் கொள்ள மாட்டேன், பேச மாட்டேன், பழக மாட்டேன். இது சரியாக மன்னிப்பா? இந்த மாதிரி மனப்பான்மை வரக்கூடாது. வந்தால் சத்ரு நேசிப்பதற்கான தாற்பயம் எனக்குள்ளே உருவாக்கப்படவில்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆனால் நான் இனி உன்னை எந்த சம்பந்தம் கொள்ள மாட்டேன் என்பதும் மன்னிப்பு அல்ல. அப்புறம் மன்னிப்பு என்னதாங்க? மன்னிப்பு என்பது சமாதானம், மீண்டும் ஒன்றிணைவது. ஃபஸ்ட்டு சமாதானம், 2 பேருக்குள்ள மனஸ்தாபத்தை அப்படியே பிரிச்சிருக்கு இல்லையா, இவர் 2 மனசு ஒன்று சேருது, பீஸ் ஆகுது. அடுத்து பார்க்கப்படும் போது ஒன்றிணைக்குது, ஒன்னஸாக மாறுறாங்க. பிரிஞ்சு இருந்தாங்க இல்லையா, ஒன்றாக கூட்டப்படுகிறது. இதுவின்றி எவரும் தன் சத்துருவை ஒருபோதும் சிநேகிக்க முடியாது. இந்த விஷயங்கள் நம்மளுக்குள்ள இல்லைன்னா நாம சத்துரு ஒரு துளி கூட சிநேகிக்க வாய்ப்பு இல்லை. பயன்படுத்த முடியாத படிக்கலாம். சத்திய அறிவு என்பது வேறு, அதை படித்து உள்ள கிரகித்து நடைமுறைப்படுத்துவது என்பது வேறு. அதான் கேரக்டர் டெவலப்மெண்ட்னு பார்க்குறோம். சத்தியம் எல்லாருக்கும் தெரியும், அதை நடைமுறைப்படுத்துறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு வாரமும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னா நம்ம எவ்வளவுக்கு அளவுக்கு மன்னிக்க திறன் கொண்டவர்களாக இருக்கிறோமோ அதே அளவுக்கு நம்மால் நம்முடைய சத்துருக்களை சிநேகிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், எனக்குள்ள மன்னிக்கும் மனப்பான்மை அந்த ஆற்றல் எந்த அளவுக்கு காணப்படுதோ அந்த அளவுக்கு என் சத்ரு, என்னோட விரோதி, என்னோட ஆப்போசிட் பர்சன் எனக்கு துரோகம் பண்ணியிருக்கிறார்,
அது எல்லாம் மனதை வைத்து கொள்ளாமல் மன்னிக்கிற அந்த பாயிண்ட்டை மாற்றி நான் உருவாக்குறதுக்கு என்ன பண்ணோம், ப்ராக்டிஸ் பண்ணணுன்றது தான் சொல்லப்பட்டிருக்கு. முதல் பாயிண்ட் பார்த்தோம், இதுதான் பார்த்தோம், ஃபர்கிவ்னஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப். இதான் ரெண்டு பேருடைய உறவு முறையே மன்னித்தின் அடிப்படையில் தான் கொண்டு வர முடியும். இல்லைன்னா மன்னிப்பு வரலன்னா ரெண்டு பேருக்குள்ளே அந்த ஐக்கியம் வராது, ஃபெல்லோஷிப் வராது, நீடிக்க முடியாது. பார்வைக்கு இருக்கலாம். ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் சிஸ்டர். இப்படி தான் இருக்குமே தவிர உள்ளாக பண்ண முடியாது. நம்ம தேவனுக்கு முன்பாக மறைக்க முடியாது. எனக்கு தெரியும், ஓகே பதில் மனுஷாரு, ஓகே அப்பா நான் ஃப்ரீயாக இல்லாம். ஆனால் சர்வ வல்லமுள்ள தேவனும் கிறிஸ்துவும் பார்ப்பாங்க, இந்த சகோதரன் இன்னும் ஆகலை, அப்படி தான் இருக்கிறாரு அப்படின்ற வருத்தத்தை உண்டு பண்ணக்கூடாது தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும். அவ்வளோ படிச்சிட்டோம். யார் எப்படி இருந்தாலும் சரி, நான் மன்னிக்க மனப்பணம் உருவாக்கிட்டு இருக்கணும் தான் புது சிஸ்டனுடைய வேலைப்பாடு. இதுதான் நம்ம சத்துருவை என்ன பண்ணுறோம், நேசிக்கின்றதுன்னா அடையாளம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு உருவாக்கப்பட்டதான் நான் சத்துரு என்ன பண்ணிட்டுருக்கேன், நேசிக்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியும். அப்படின்னா ஒருவேளை நேசிக்கவே மனப்பணம் வரலனா இந்த வசனம் நமக்கு எப்படி பொருந்தும், வாசிக்கலாம் சிஸ்டர். மத்தேயு 6:14 மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். பாருங்க, மனுஷனுடைய தப்பிதங்கள் யாரை ஒருத்தர் இருக்கட்டும் தவறு செஞ்சிட்டாங்க, அவங்களுடைய தவறை நீங்கள் அவங்களுக்கு மன்னித்தால், யார் நம்மள தவறை நாமளும் தவறு பண்ணுவோம் இல்லையா, நமக்குள்ள விலகனம் இருக்கு இல்லையா, நாம் மிஸ்டேக் பண்ணும் பொழுது அந்த தவறை யார் மன்னிக்க வாய்ப்பு உண்டு. அப்படின்னா ஒரு அப்படியே ஆப்போசிட் திங்க் பண்ணலாமே, நான் மன்னிக்கவே இல்லை அப்படின்னா எனக்குள்ள மாம்சம் இருக்கிறதுனால நான் தவறாக சிந்திக்க முடியும், தவறாக பேச முடியும், தவறாக செயல்படுத்தவும் முடியும். ஆனால் நைட்டில் என்ன பண்ண தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்க போனா இல்லையா, அப்போ ஒருவேளை தேவன் மன்னிக்கலாம் என்ன ஆகும், எனக்கு மன்னிக்கவே இல்லைனாக்கா அந்த பிளெஸிங் வராது. அடுத்து நான் மீண்டும் அடுத்த கடத்துக்கு போக முடியாது. அதுக்குள்ளேயே மாறி மாறி புழுங்கினாயிடுவேன், நீடித்து போயிடுவேன். அப்போ என்னை யார் காப்பாற்றுவது? அப்போ தேவன் மாத்திரம் காப்பாற்ற முடியுமா தவிர, அப்போ எனக்கு தேவை மன்னிப்பு, என் பலகீனத்துக்கும் என்னுடைய துர்க்கரிக்கும் மன்னிப்பு தேவை. அப்போ அவர்கிட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம் மீண்டும் அடுத்த கடத்துக்கு ஓடுறதுக்கு. இதே மாதிரி தான் தேவன் சொல்கிறாங்க, உன் சகோதரன் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாரு, நீ எப்போ உங்களை மன்னிப்ப, நீங்கள் எப்போ அவங்கள காப்பாற்றுவீங்க? அவங்க இப்படியே தூசித்து கொண்டிருப்பாங்க, அப்படியே விட்டு பார்த்துட்டு போயிட்டே இருப்பியா? நீ மன்னி, நீங்கள் பண்ணுங்க, அவங்கள காப்பாற்றுங்க. அது புது சிஸ்டம் என்ன பண்ணுற ஆபத்துக்குள்ளே போயிட்டுருக்கு, நீ ஒரு புது சிஸ்டம் தானே, என்கிட்ட மன்னிப்பு வாங்கிக்கிற இல்லையா, நீ மன்னிங்க. அந்த மனப்பணம் உருவாக்குறாரு பாருங்க தேவன். இதுதான் புரிஞ்சுக்கணும். தட் இஸ் மீன் சத்ருவை நேசிக்கூடிய ஒரு அன்பு. முதல் விஷயம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், அந்த சத்ரு நேசிக்கிறீங்களா அதை எப்படி நம்ம பார்க்க சொல்கிறார் பிரதர், சீயிங் த குட், நன்மையாக, அதாவது நல்லதாக பாருங்கன்றார். எப்படி பார்க்க முடியும்? அவ்வளோ அட்டூழியம் பிரதர், அவ்வளோ பிரச்சனை, எப்படி நல்லா பார்க்கணும்? நீ நம்மளுக்கு ப்ராக்டிஸ் கூட பாருங்கள், நம்ம எப்படி பார்க்கணும் சொல்கிறாருன்னா, இப்போ அடுத்த ஒரு கேள்வி, நம்ம எதிரிகளை நம்ம எவ்வாறு பார்க்கலாம்? நம்முடைய எதிரி அவர் எப்படி பார்க்கறது? கண்ணால் தான் பார்க்கணும் இல்லையா நம்முடைய எதிரி. ஏன்னா அந்த எதிரியை பார்க்கக்கூடிய பார்வைகளில் பாருங்களேன், அவர் கிராஸ் பண்ணும்போது வரும்போது எப்படி பார்ப்போம்? வாய் சிரிக்கும், கண்ணு என்ன பண்ணும்? சரி, ஓகே, இதுக்கு சில பாயிண்ட்ஸ் போடுற நம்ம படிக்கலாம். நம்முடைய எதிரியை எவ்வாறு பார்ப்பது? நம்மை துன்புறுத்தும் எதிரி அயலானின் தீய செயலை அவனின் முழு இயல்பை வெளிப்படுத்துவதில்லை என்பதை உணர வேண்டும். நம்முடைய மிக கடுமையான சத்ருவிலும் கூட ஒரு சிறிய நன்மை காணப்படலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எப்படி அவங்கள பார்க்கணும்னா, அவங்க உண்மையாக தீங்கு செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க, குறை கூறிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் நம்மை துன்புறுத்தும் எதிரியோ அயலானவன் எப்படி பார்க்கணுன்னா, அவன் பண்ணுறக்கூடிய எல்லா அந்த தீய செயலுமே அவன் முழுமையான இன்டென்ஷன் பண்ணலை, அது மாம்சத்தோட வெளிப்பாடு தான், அது பலகீனம் தான். அப்படி நீங்கள் பாருங்கள், அவன் இதை உட்கார்ந்து ரூம் போட்டு ப்ரீ பிளான் பண்ணி செயற்திட்டம் பண்ணி ரூட் போட்டு அப்படி அட்டாக் பண்ணல, அது கேஷுவலாக வருது. காரணம் மாம்சத்துடைய விழுந்து போன சுபாவத்தினுடைய தன்மை. அப்படி யார் பார்க்கணுமா? நாம் பார்த்துட்டோம்னா என்ன பண்ண சொல்கிறாங்களா, அப்படி பார்க்கும்போது அப்படியே பல சகோதரனாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது, நல்லது இருக்கும்ல. முழுமையாக அவர் அப்படியே சொல்லுவோம்ல, சாத்தான் உருவம் எடுத்து நிற்கிறார், அப்படி இல்லை. அது கிரியைகள் காணப்பட தப்பு தான், ஆனால் அந்த சகோதரனுக்குள்ளும் ஏதோ நன்மை இருக்குது. இதுதான் அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப அழகாக வசனம் பதிவு பண்ணுற. ரெட்டில் இருக்கிற வாசிங் சிஸ்டர், நான் செய்ய விரும்பும் நன்மையை செய்யவில்லை, நான் செய்ய விரும்பாத தீமையை செய்கிறேன். அவருக்குள்ள ஒரு போர் நடந்திருக்குது. அப்போஸ்தலன் பவுல் போராடி இருக்கிறார். நான் செய்ய விரும்பும் நன்மையை செய்யவே முடியல என்னால், ஆனால் நான் விரும்பவே இல்லை. என்னங்க
தீமை செய்யணும்னு நினைக்கவே மாட்டேன், ஆனாலும் நான் பண்ணுது தீமை செய்கிறேன். இதான் மாம்சத்துக்கும் புது சிருஷ்டியுடைய வித்தியாசம். அப்போ இந்த வசனம் இப்போ என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சத்ருவையே ஒரு விரோதை எப்படி நீங்கள் பார்க்கணும்னு சொல்கிறாரு. நமக்கான பாடம் நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். இது நம்ம பொருளுங்களா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய மோசமானவர்களுக்குள்ளும் என்ன காணப்படும், சில நன்மைகள் காணப்படும். நம்மளுக்குள்ள சிறந்தவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்குள்ள சில தீமைகள் காணப்படும். பாயிண்ட் புரியுதுங்களா? இப்படி தான் பார்க்கணும். அதான் வசந்தத்துக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. இங்கே நம்ம கூடி இருக்கிறோம் இல்லையா, உதாரணம், யாரோ மோசமாக இருப்பாங்க இல்லையா, ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க, கஷ்டப்பட்டிருப்பாங்க, ரொம்ப அந்த மாதிரி அதுலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அப்படியே பட்டவங்களுக்குள்ள என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது, சில நன்மை இருக்கும். நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். ரெண்டாவது பார்க்கும்போது நல்லா பெஸ்ட்டாக இருப்பாங்க, நல்லா கேரக்டர் காமிப்பாங்க, சத்திய தெளிவாக இருப்பாங்க, ரொம்ப சிறந்த சகோதரன் சகோதரி, ஆனாலும் அவங்களுக்குள்ள சில தீமையும் இருக்கும். கரெக்டுங்களா? இதான் அந்த வஸ்துவோட விளக்கம் கொடுக்குறாரு. அப்படின்னா நாம் இப்படி தான் பார்க்கணும். இப்படி பார்க்கும்போது சொல்கிற கடைசி லைனு, நம்முடைய சத்துருக்களை வெறுப்பது குறையும். நீங்கள் முழுக்க முழுக்க அவர் சத்துருவாக பார்த்தோம், அப்படி தான் பண்ணுவோம், அப்படி தான் திருந்த மாட்டார், அப்படியே மாற முடியாது, அப்படியே பார்த்தோம்னா எப்படி நேசிப்பீங்க, எப்படி அந்த அவங்களுக்கு வெறுப்பு குறையும் உங்களுக்கு? நீங்கள் இப்படி பாருங்கள், அவர் முழு பலவீனத்தில் தான் இருக்கார், ஆனால் முழுமையாக இன்டென்ஷனில் பண்ணலை, ஆனால் மாம்சம் வெளிப்பட்டுருச்சு, உண்மை, அது எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் நீங்கள் இப்படி பார்க்கும்போது அவர் மீது ரொம்ப வெறுப்பு அதிகமாகும்ல, அது குறைய ஆரம்பிச்சு. ஏன்னாங்களா, அவர் விழுந்து போன சுபாத்தில் இருக்கார், நானும் தவறு பண்ணுறேன்ல, எனக்குள்ளும் பிரச்சனை இருக்குல்ல, நான் மன்னிப்பு கேட்குறேன்ல, அதே மாதிரி பண்ணிட்டு இருப்பார் அப்படின்ற பார்வையை பார்ப்பதற்கே நமக்கு என்ன வேணும், பரிசுத்தம் வேணும். சாதாரண விஷயம் டக்குன்னு பார்த்துட முடியாது, பாடம் தான் பார்த்துட்டு இருக்கோம். இனி நடைமுறைப்படுத்துவதற்கு தேவன் நமக்கு பலம் கொடுப்பாங்க. ஏன்னா கர்த்தர் பேசின லாஸ்ட்டு ஒரு அந்த வேத பகுதி, நான் பார்ப்பேன் அன்பினுடைய கடைசி பகுதி, சத்ருவே சிநேகினா கஷ்டம். இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் தான் நடக்கும். பார்க்கும்போது நம்ம எதிரி இப்படி தான் பார்க்கும். இந்த பார்வை நமக்குள்ளே காணப்படும் போது அந்த வெறுப்பு, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த காயங்கள் குறையப்பட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், நேசிப்பதற்கு முயற்சி பண்ணுறதை பார்க்குறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா, இது படிக்கலாம் சிஸ்டர். அவனை புதிய வெளிச்சத்தில் பார்க்கிறோம். நம்ம எப்படி பார்க்கணும், ஒரு புதிய வெளிச்சத்தில் அவரை பார்க்கணும். அவனுடைய வெறுப்பு, பயம், அகந்தை, அறியாமை, பாகுபாடு அல்லது தவறான புரிதல் போன்றவற்றிலிருந்து பிறந்தது என்பதை உணர்கிறோம். இது எல்லாமே எங்கேருந்து வந்திருக்கு, முடிவு சொல்லப்போனால் மாம்சத்தினுடைய தோற்றம் வெளிப்பாடு அங்கிருந்து தான் வந்திருக்குது. ஆனாலும் இவை எல்லாவற்றையும் மீறி தேவனின் உருவம் அவனுள் அழிக்க முடியாத வகையில் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு சகோதரன் தான் மாம்சம் வெளிப்பட்டிருக்கு தான், குறைய பேசிட்டாரு தான், தீமையை சொல்லிட்டாரு தான், தீமையை கற்பனை பண்ணிட்டாரு தான், ஆனாலும் அவர் யாருங்க, தேவனுடைய சிம்பிளாக ஒரு புது சிருஷ்டி, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சகோதரன் சகோதரி. நீங்கள் அது மறந்துடாதீங்க. ஏதோ சத்துரு பார்க்கணும் ரொம்ப டீப்பாக பார்த்து இவர் இப்படி தான்ன்ற முடிவு பண்ணது, அவர் ஒரு புது சிருஷ்டி. பாபிலோன் என்ற அமைப்பை தூக்கி போட்டுட்டு உண்மைக்காக என்ன பண்ணிக்காங்க வந்திருக்கிறாங்க. நம்ம போலவே ஓட்டத்தில் ஓடி கொண்டிருக்கிறாங்க. நான் எப்படி யோசிச்சேன், நானும் ஓட்டம் ஓடிட்டுருக்கேன், அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓடிட்டுருக்காங்க. அவங்களுக்கு தேவன் ஒருவர் தான், கர்த்தர் ஒருவர் தான், எனக்கும் தேவன் ஒருத்தர் தான், கர்த்தர் ஒருத்தர் தான். அப்போ யார் நம்மலாம், நம்ம யாருங்க, பிரதர் சிஸ்டர்ஸ். ஆனாலும் வீக்னஸ் இருக்குது, நான் போச்சுக்கணும். படிங்க சிஸ்டர். தேவனின் உருவம் அவனில் அழிக்க முடியாத வகையில் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிகிறோம். அந்த உருவம் மனித குலத்திற்காக தேவன் அருளிய ரட்சிப்பு திட்டத்திற்கு புறம்பானது அல்ல. நடைமுறையில் நம்முடைய எதிரிகளை சிநேகிப்பது என்றால் அவர்கள் முற்றிலும் தீயவர்கள் அல்ல, மேலும் அவர்கள் தேவனின் ரட்சிக்கும் அன்பின் எல்லைக்கு அப்பாற்பட்டவர்களும் அல்ல என்பதை உணர்வதே தெளிவாக பார்க்க முடியுது. அந்த எதிரிகளை நேசிப்பதுனா என்ன அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா நம்ம என்ன பதில் சொன்னோம், அவங்க முழுக்க முழுக்க கெட்டவங்க இல்லைன்றதை ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். தீயவர்களுக்கெல்லாம் முற்றிலுமாக ஒரு மிக மோசமானவர் அப்படின்னு இல்லை, அதை பார்க்க கற்றுக்கணும். ஏன்னா அவர்கள் தேவன் ரட்சிப்புக்கும் அன்பின் எல்லைக்கும் அப்பாற்பட்டவர்களும் அல்ல என்பதை உணர்வதே அந்த சத்துருவையும் அந்த குறை சொல்லுகிறவரையும் பார்க்கக்கூடிய மனப்பணம் நமக்கு காணப்படணும். இப்படி இருக்கும் பட்சத்தில் தான் நம்முடைய சத்துருவையை நேசிக்க வாய்ப்பு உண்டு பார்க்குறோம். இது யார் பேசினாங்க, ஆண்டவர் யாரை பார்த்து பேசினாங்க, உங்கள் சத்துருக்களை சிநேகிகள். யாரை பார்த்து பேசிகிட்டு இருக்க நம்ம ஆண்டவர், அன்னைக்கு அங்கே பேசிட்டாங்க, இன்னைக்கு நமக்கு அழகாக அந்த வார்த்தையை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறான் பார்க்குறோம். செகண்ட் பாயிண்ட் என்னதுங்க, see the
குட், நல்லதாக பார்க்கணும், அவங்கக்கிட்ட நன்மை இருக்குது. இப்படி பார்க்கும் பட்சம் தான் குறையும், வெறுப்பு குறையும், காயம் குறையும், மனஸ்தாபம் குறையும், எல்லாம் குறையப்பட்டு அவங்க சரியாக பார்ப்பதற்கு ஒரு பயிற்சி களமாக காணப்படுறதை புரிஞ்சிக்க முடியுது. நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் பார்க்கலாம், பில்டிங் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது 2 பேருக்குள்ளே நல்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டோமா, அதுக்கடுத்து நம்ம வரும் 2 பேருக்குள்ள உருவாகும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மைண்ட், நல்ல ஒரு புரிதல் உருவாகும். அவங்களுக்கும் எனக்கும், யாருக்கு? காயம் படுத்தினவர் காயப்பட்ட 2 பேருக்குள்ள என்ன உண்டாகும்? ஒரு ஒற்றுமை உருவாக்க காணப்படும். எப்போதுங்களா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, செகண்ட், தேர்ட் வரும்போது அந்த பாயிண்ட் கட்டமைக்கப்படும். அப்படின்னா இங்கே ஒரு கேள்வி கேட்கலாம், நாம் எதிரிகளை எவ்வாறு புரிந்து கொள்வது? எப்படி என்ன பேசாலும் புரிய மாட்டேது, எப்படி நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். என்ன பண்ணுறது? அதுக்கு சகோதரர் பாயிண்ட் கொடுக்குறாங்க. முதல் பாயிண்ட் வாசிங் சிஸ்டர். நம் எதிரிகளை எவ்வாறு புரிந்து கொள்வது? நாம் எதிரிகளை தோற்கடிக்கவோ அல்லது அவமதிக்கவோ முயலக்கூடாது. அவர்களின் நட்பு மற்றும் புரிதலை பெற வேண்டும். பாருங்க, ரொம்ப அழகான பாயிண்ட். ஃபஸ்ட்டு எதிரிகளை எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும் பார்த்தீங்கன்னா, அந்த நமக்கு எதிரி தான் அவர், நம்ம விரோதி தான், ஆனாலும் அவர் மாட்டினா போதும், எப்படியாவது தோற்கடிக்கணும், எப்படியாவது அவமதிக்கின்றதே என்ன பண்ண, நம்ம முயலக்கூடாது, முயற்சியிடக்கூடாது. எப்போ மாட்டுவார், என்ன பேசிட்டார்ல, மாட்டினா பண்ணிடலாம் அப்படின்ற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. வரலனாக்கா நீ சரியாக அவங்கள புரிஞ்சிட்டு இருக்கிற. அடுத்து சொல்கிற பாருங்க, அவள் எப்படி இப்போ புரிஞ்சுக்கிறது? அவங்களுடைய நட்பு மற்றும் புரிதலை பெறணும். 2 பேருக்கான அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி உருவாக்கணுதை பாருங்க. ஆனால் பிறகு சொல்கிறாரு, சம்டைம், சில நேரங்களில் நாம் நம்முடைய மிக கடுமையான எதிரியை அவமதிப்புக்கு தக்கதாக ஒரு தருணம் வந்துடும். மாட்டினார் சொல்லுவோம் இல்லையா, வந்துடும். தவிர்க்க முடியாத வகையில் அவருக்கு பலவீனமான தருணங்கள் வந்துவிடும். நம்மளை என்ன பண்ணாங்க, காயப்படுத்தினார் இல்லையா, துன்பப்படுத்தினார் இல்லையா, அவருக்கு அந்த சுச்சுவேஷன் பார்த்துட்டே இருப்போம், அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அழகாக ஈஸியாக டேஷ் வாங்கிடுவோம். என்ன வாங்கிடுவோம்? வாய்ப்பு இருக்குது, பழி வாங்கிடுவோம். அப்படி வாங்கும்போது கத்த சொன்ன வார்த்தைனா ஆகிடுவாங்க, புறக்கணிக்கப்பட்டுடும். அப்போ நாங்கள் புது சிஸ்டம் அங்கே இல்லை, மாம்சம் தான். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அந்த அளவுக்கு எல்லோரும் மத்தியிலும் பேசிட்டீங்க. இதான் முன்னே வரும், சத்தியத்தை முன்வைக்கும் பட்சத்தில் தான் வரும். அடுத்த பாயிண்ட்டு என்ன வருந்தீங்களா, அப்போது நாமும் அதை பயன்படுத்தி கொள்ளலாம், ஆனால் நாம் அப்படி செய்யக்கூடாது எண்ணம் எப்போ வருதுங்களா, இது தெய்வீக சட்டத்துக்கு விரோதமான செயல்பாடு. அப்படி இந்த சத்தியத்தை முன் வைக்கும் பொழுது இந்த பாயிண்ட் பூச்சி டச் பண்ணும். ஆமாம், நீ பண்ணுற தப்பு, அவரை போல் நீ ஏன் பண்ணுற, நீ கிறிஸ்துவ போல பண்ணு, நேசிக்க ஆரம்பி என்ற சத்தியத்தை முன் வைக்கும் போது தான் என்ன கிடைக்கும். இந்த பாயிண்ட் நீங்கள் புரிஞ்சிக்க முடியுதா? நம்ம லிட்டரலாக பார்த்துட்ருக்கோம், அந்த அம்மா சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அவர் அட்டாக் பண்ண தான் மாம்ஸ் துடிக்கும், பழி வாங்க தான் மாம்ஸ் துடிக்கும். எப்படி அது எப்படி செயல்லையோ பேச்சுலையோ எப்படியோ வெளிப்படுத்துருவாங்க, அப்போ தான் ஆத்மா திருப்தி ஆகும். அது அல்ல, உங்கள் சத்துருக்கள் நேசிங்க அப்படின்னா என்ன சொல்கிறாதீங்களா, ஒரு புது சிருஷ்டியாக சத்தியம் படிச்சுட்டோன்னா தேவன் அனுமதிக்கும் பட்சத்தில் என்ன பண்ணுங்கள், நடைமுறைப்படுத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்குது, ரொம்ப யூஸ் பண்ணலாம், ஆனால் அதை யூஸ் பண்ண வேண்டாம். அதுதான் சொல்கிறாரு. தான் சத்ருவை நேசிக்கிறது, அவங்கள புரிஞ்சிக்கிற விதம். வாய்ப்பு வந்தாலும் மன்னிக்க மனப்பானம் வருது பார்த்தீங்களா, இதுதாங்க சத்ரு நேசிக்கிற விஷயம். அவரை கொலை செய்வதற்கு வாய்ப்பு இருந்தும் கொலை செய்ய மாட்டேன் போங்கன்ற ஜீவனை கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இப்படி பார்க்கணும். இதுதான் அவங்களுக்கு நமக்குள்ள ஒரு புரிந்து கொள்ளுதல். லாஸ்ட் பேரா படிங்க சிஸ்டர். ஆனால் நாம் அப்படி செய்யக்கூடாது. நமது ஒவ்வொரு சொல்லும் செயலும் எதிரியுடன் புரிந்துணர்வை உருவாக்கவும், நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளும் நம்முடைய அந்த செயல்பாடுகளும் எதிரிக்கும் நமக்கும் ஒரு என்ன பண்ணணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை உருவாக்கணும். இது ஆக்கிடக்கூடாதுன்னா நாம் பேசுகிறது ஒன்று செயல்பட ஒன்று, 2 பேருக்குள்ள மனஸ்தாபத்தை உண்டாக்கி பிரிவினை உண்டாக்கக்கூடாது. அடுத்து, வெறுப்பின் ஊடுருவ முடியாத சுவர்களால் அடைக்கப்பட்டிருக்கும் அன்பு மற்றும் நன்மையின் பெரும் களஞ்சியங்களை விடுவிக்கவும் உதவ வேண்டும். ரொம்ப அழகான பாயிண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அவங்கள புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எப்படி அதை பிஹேவ் பண்ணுற ரொம்ப கஷ்டமாச்சுன்னா அங்கே சொல்கிற பாருங்க, வெறுப்பின் ஊடுருவ முடியாத சுவர்களால், வெறுப்பு மிகப்பெரிய சுவர் கட்டிடுங்க, அந்த சுவருக்குள்ளே வெறுப்பு உள்ள புகாதவர்களுக்கு என்ன பண்ணணும், தடுத்து நிறுத்தணும். எப்படி நிறுத்த முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடைக்கப்பட்டிருக்கும் அன்பு மற்றும் நன்மையின் பெரும் களஞ்சியங்களை விடுவிக்க உதவ வேண்டும். அந்த ஒரு முதல் சுவர் எப்படி தான் இருக்குன்னா, அன்புனால கட்டப்பட்டுட்டிங்கன்னா அந்த அன்பு வெறுப்பு தாக்க முடியுமா, தடுத்து அங்கே தான் விழும். சுற்றி அன்பு சுவரை கட்டி வச்சுருக்கணும்.
அந்த சுவருக்குள்ள நன்மையான களஞ்சியங்கள் காணப்படணும். அதான் உள்ளான ஆழத்தின் அர்த்தம். அன்பினால என்ன பண்ணுங்க, மதில் கட்டணும். சுற்றி வெறுப்பு தீமையை வந்து மோதும், கீழே விழுந்துடும். ஆனால் அந்த அன்பின் சுவருக்குள்ள நன்மையான மனசு காணப்படணும். நன்மை செய்ய நீங்கள் எடுத்து அப்படியே கொடுக்கணும், களஞ்சியமாக காணப்படணும். மன்னிக்கிறேன் மன்னிக்கிறேன் மன்னிக்கிறேன், நீங்கள் தவறு பண்ணலை, பண்ணாலும் அது விலகி நிறுத்தம், அந்த மனப்பணம் உருவாக்கப்பட வேண்டும். இப்படி தான் நம்ம எது என்ன பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பில்டிங் த அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதலை உருவாக்கணும். அல்லது ரெண்டு பேரும் புரிதலை கட்டி எழுப்பணும். அப்போ அன்பின் சுவரை கட்டிட்டோம் பிரதர். இப்போ அடுத்த கொஸ்டின், அன்பை எவ்வாறு புரிந்து கொள்வது? இது எப்படி புரிஞ்சுக்குது? அதை குறித்து ஒரு 3 வார்த்தை நம்ம படித்த வசன வார்த்தைகள் தான் சகோதரர் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அன்பை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, உங்கள் சத்துருக்களே நேசிக்கின்ற வார்த்தை கர்த்தர் இயேசு பயன்படுத்துகிறோம். அதில் எந்த அன்பு காணப்படுதுங்களோ அதை கண்டுபிடிக்க போகிறோம். அதில் ஒரு 3 அன்பை பற்றி பயன்படுத்துகிறார். ஒன்று பார்க்கும்போது எராஸ் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆக்சுவலி இது புதிய ஏற்பாட்டில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. அப்படின்னா இந்த எராஸ் என்ற இதில் அன்பு தான். என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஆண் ஒரு பெண் மீதக்கூடிய ஒரு லவ், ஒரு பெண் ஒரு ஆண் மீதக்கூடிய அந்த உணர்வு, அதை பற்றி பேசப்பட்டிருக்கு இந்த லவ் என்ற வார்த்தைக்கு. பட் இதை பற்றி நம்ம புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படலன்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஓகே, அப்போ இந்த லவ் நமக்கு இல்லை. நெக்ஸ்ட் பார்க்கும்போது அன்பு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் என்னென்ன பார்த்தோம்னா தெரியும் இல்லையா, ஃபீலியா. என்ன அன்பு? ஃபீலியோ ரொம்ப ஃபீலியாக இருக்குது. நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், சுற்றுக்கூடியவங்களுக்கு நம்ம அன்பு காட்டுவோம் இல்லையா, அந்த அன்பை பற்றி இங்கே இயேசு கிறிஸ்து பேசிட்டுருக்கிறான்னா அந்த அன்பை பற்றி இங்கே பேசலை. ஆனால் எங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு? புதிய ஏற்பாட்டில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்ம என்ன கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்னா, 3rd பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, அகாபே. இந்த அன்பை பற்றி தான் யார் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கர்த்தர் இயேசு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம யோசிக்கக்கூடாது இந்த ஒரு பாயிண்ட் அதுவும் இல்லை, இந்த செகண்ட் பாயிண்ட் அதுவும் இல்லை. அப்புறம் 3rd பாயிண்ட் என்ன பார்த்தோன்னாக்கா அகாபே. இது அனைவரிடத்திலும் ஒரு புரிந்து உணர்வும் படைப்பாற்றலும் உள்ள மீட்பான் நற்பண்பும் கொண்ட ஒரு அன்பு. அவங்கள எப்படியாவது விழுந்து போயிட்டாங்கல்ல, அதை மீட்டெடுக்கின்ற எண்ணத்தில் உருவாகுது பார்த்தீங்களா, தட் இஸ் மீன் அகாபே. இது இல்லைனாக்கா விழுந்து போல கண்டுக்காம போயிட்டே இருப்போம். அன்புன்னு பார்க்கும்போது அகாப்பை இருந்தால் மட்டும்தான் அவங்கள மீட்கணும், காப்பாற்றணும், பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்ற உணர்வு ஏற்படும். என் சகோதரன் காயப்படுத்தின உண்மைதான், எந்த மாற்ற வழி இருக்குன்னா, அப்போ எப்போ நம்ம அது புது சிஸ்டம் மாறுறது? இந்த மாதிரி எண்ணம் வைக்க பட்சத்தில் தான் அவங்கள என்ன பண்ணணும், மீட்க முடியும்னு பார்க்குறோம். அடுத்து இது ஒரு பாயும் அன்பு, அப்படி பாய்ந்து ஓடும் அந்த அன்பு. அவங்கள எதுக்கு? அழிப்பதற்கா? காப்பாற்றுவதற்கு. இதற்கு எதற்கும் பதிலாக ஒன்றையும் எதிர்பார்க்காது. அவங்கள கொடுத்துட்டேன், அடுத்து வெயிட் பண்ணுற வேணா கொடுப்பாங்களா, சொல்லுவாங்களா? இல்லை. அப்படிப்பட்ட அன்பு அது. அகாப்பே என்பது மனித இதயத்தில் இயங்கும் தெய்வீக அன்பு தான். டச் பண்ணுறா பாருங்க. எந்த மனிதர்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க? உலக மக்கள்கிட்ட இயங்குமா இது? புது சிருஷ்டி யாரெல்லாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுடைய மனசாட்சிக்குள்ள தெய்வீக வல்லமை இயங்கிட்டு இருக்கோம். அந்த அன்பை பயன்படுத்துங்கன்றது தான் அங்கே பாயிண்ட் பார்க்குறோம். நீங்கள் பயன்படுத்தவில்லை என்றால் தெய்வீக அன்பை புறக்கணிக்கிறோமோ இல்லை வச்சுக்கிட்டு பயன்படுத்த மாட்டோன்னு இருக்க மட்டும் தெரியாது. நடைமுறைப்படுத்த வேண்டியது அவசியம். இதுதான் அன்பை புரிந்து கொள்கிற விதங்கள். நெக்ஸ்ட் அப்படி பார்க்கும்போது இந்த நிலையில் ஒருவருடைய நடத்தைகள் அடுத்து என்ன சொல்கிறாரு? ஓகே, இந்த 3 வெரைட்டி பார்த்தோம் இல்லையா அன்பை பற்றி. இப்போ அடுத்து எனக்கு அவர் பிடிக்கும் சொல்கிறதுக்கு என்ன காரணம் சொல்கிறாருன்னா, ஒருவருடைய நடத்தைகள் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தா அவர் நேசிக்கிறது சரியாக இருக்குமா? இதுதான் அந்த சகோதரி எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல சகோதரன், நல்ல சகோதரி, அதனால் எனக்கு பிடிக்கும் அவர். இது சரியான பாயிண்ட்டா? இல்லை. அடுத்து அவரிடம் ஒரு தெய்வீக தீப்பொறி உள்ளது அப்படின்னா சத்தியத்தோட ஃபயராக இருப்பார் பிரதர். என்னம்மா பேசுவார், எப்பேற்பட்ட சகோதரன், அதனால் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் பிரதர். இது சரியா? இல்லை. செகண்ட் பாரா படிங்க சிஸ்டர். கடவுள் அவரை நேசிப்பதால் நாம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறோம். ரொம்ப சிம்பிள் சொல்லுங்க பாருங்க. அவர் நல்லவர் இருக்காங்க நேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சத்தியத்தை ரொம்ப ஆழமாக இருக்கான்னு நேசிக்க வேண்டியது இல்லை. தேவன் அவர் நேசிக்கிறார், அவ்வளோதான். தேவன் அவர் நேசிக்கிறதுனால நான் அவர் நேசிக்கிறேன் பத்தார். தேவன் உலக மக்கள் நேசிக்கிறாரா? அவங்க அட்டுழியம் பண்ணவே இல்லையா? தீயத்தை பண்ணவே இல்லையா? தேவனுக்கு ஆப்போசிட்டாக கல் மரம் உண்டாக்கி அவர் அவமானப்படுத்தலையா? ஆனால் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி? தேவன் மழையை வருஷத்துக்கு பண்ணலையா? விவசாயம் அறுவடை நடத்தலையா? சபிக்கப்பட்ட பூமி தான் அப்படியே விட்டாரா? நண்பு இருக்குது, அகாப்பியை வெளிப்படுத்துறதுனால தான் இப்படி போயிட்டுருக்கு. படிங்க சிஸ்டர். இந்த நிலையில் ஒருவர் தீய செயலை செய்தாலும்
அந்த செயலை நாம் வெறுக்கலாம், ஆனால் அந்த மனிதரை நேசிக்க வேண்டும். இதுவே இயேசு உங்கள் எதிரிகளை நேசியுங்கள் என்று சொன்னதின் அர்த்தம். அடுத்து முக்கியமான பாயிண்ட்டு, ஆனால் அந்த மனிதரை நேசிக்க வேண்டிய சொல்கிறாருன்னா, அந்த ஒருவர் தீய செயலை செய்தாலும் தப்பாக பண்ணிட்டாரு, தவறாக பேசிட்டாரு, என்ன சொல்கிறாங்களா, தப்பாக பேசின அந்த செயல்பாடையோ அந்த குறைகளையோ தவறையோ மாத்திரம் பண்ணுறங்க, புறக்கணிச்சிருங்க. சொன்ன சகோதரனையோ சகோதரியை புறக்கணிக்காதீங்க. உதாரணம் நான் பேசுகிறேன், இப்போ ஒரு சகோதரனை பார்த்து தீமை பேசிகிட்டு இருக்கேன், தீமையை கற்பனை பண்ணி மற்றவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன், இது நீங்கள் கேள்விப்பட்டீங்க, உங்களுக்கு என்ன லெசன் தெரியுங்களா? சொன்ன வார்த்தை தப்பு தான், ஆனால் சொன்ன சகோதரன் ஒருபோதும் தப்பாக பார்க்காதீங்க. அவர் யார் உங்களுக்கு? சகோதரன். ஏன் வெளிப்பட்டுச்சுன்னா அது முழுமையான மாம்சத்தின் வெளிப்பாடு, திட்டம் போட்டு பண்ணல, அது அவருடைய கேஷுவலாக வந்து போச்சு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் நேசிக்க ஆரம்பிக்கும் பட்சத்தில் அந்த நேசம் என்ன பண்ணும், தாக்கும்ல. அந்த அன்பு ஊட்டி பார்க்கும்போது, ஐயோ இவ்வளோ தப்பு பண்ணி நான் மன்னிக்கிறார் சகோதரனா, குத்தப்படுவார், ஆவியில் வளர்க்கப்படுவார், அவரும் ஒருபோது மனமாற்றம் அடைவார் புரிஞ்சுக்கணும். அடுத்து இதுதான் சொல்கிற இயேசு கிறிஸ்து, இதுவே இயேசு உங்கள் எதிரிகளை நேசிங்கன்னு சொன்னதற்கான அர்த்தம். இதான் அர்த்தம். ஆயத்தோடு பேசலாம், பேசிட்டு போட்டோம், பேசின வார்த்தையை புறக்கணிச்சிடுங்க, சொன்ன சகோ நேசி கற்றுக்கோங்க. நீங்கள் வார்த்தையும் புறக்கணிக்கிறோம், சகோரும் புறக்கணிச்சோம்னா அப்போ யார் இடத்துல போய் நம்ம அந்த சத்ரு நேசிக்க அன்பை காமிக்க முடியும்? யார்கிட்ட காமிக்கிறது? அந்த பாயிண்ட் எங்கே டச் பண்ணணும்னா, வார்த்தையை விட்டுருங்க, சகோதரன் தான் பேசினா அவர் தான் நேசிக்கணும். ஒரு மனுஷன் தேவன் நேசிக்கிறாருன்னா நான் நேசிப்பேன் பிரதர், அவ்வளோதான், சிம்பிள், எடுத்துக்கோங்க. அப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து உங்கள் சத்துருக்கள் நேசி சொல்கிறாருன்னா எராஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தலை. அடுத்து என்ன பண்ணுறாங்க, ஃபீலியோன்ற வார்த்தையை பயன்படுத்தலை, மாற என்ன பண்ணுறாங்க, ஒரு மனுஷனை எப்படியாவது மீட்டெடுக்கணும், அந்த இடத்துல தான் அவர் பேசுகிறாங்க. அதான் பார்க்குறோம் இந்த அன்பு யாரும் காணப்படுச்சு. ஃபஸ்ட்டு வசனம் வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படைக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. இந்த அகாப்பை வெளிப்படுத்தின முதல் நபர் யாருன்னா நம்முடைய சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசுவை கொடுத்துட்டாங்க. இயேசு வந்துட்டாங்க, இவ்வளவா அன்பு கூர்ந்த யாருமே உலகத்துக்கு, ஒட்டுமொத்த உலகத்துக்குமே. இப்போ இயேசு வந்துட்டாங்க, வந்து அவர் என்ன பண்ணுறாங்க, அதே அகாப்பே பயன்படுத்துகிறாங்க. தன் ஜீவனே என்ன பண்ணுறாருங்க, கொடுக்குறாரு. நீங்கள் போன்ட்டாரு, அன்பை கொடுத்தாரு, வந்தவரும் அதே சேம் அகாப்பை காண்பிக்கிறார் பாருங்க. அப்படின்னா இங்கே என்ன பாயிண்ட்டுமே, தேவனும் அகாப்பை காமிச்சிருக்கிறார், கிறிஸ்துவும் காமிச்சிருக்கிறார். இப்போ யார் காமிக்கப்படணும்னு சொல்லப்படுதுன்னா டிவைன் ஃபேமிலி யாராக இருப்பாங்க? ஒன்று ஆர்டராக சொல்லுங்கள், ஒன்று தேவன், கிறிஸ்து, சபை, ரெண்டு பேருமே காமிச்சு முடிச்சிட்டாங்க. கரெக்டுங்களா? இப்போ யார் காண்பிப்பதற்கான ஒரு பயிற்சி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தெய்வீக குடும்பத்திற்காக அழைக்கப்பட்ட நபர்களுக்கு. அதான் கமெண்ட்டில் சொல்கிறாங்க அழகாக வார்த்தை, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தானா காட் சோ லவ்ட். எப்போ அன்புங்களா, த லவ் ப்ராம்ப்டிங் மேன்ஸ் ரெடெம்ஷன் வாஸ் நாட் ஃபீலியோ ஆர் டியூட்டி லவ். இது ஏதோ ஃபீலியோ அன்பை பற்றி பேசுகிற, அதே தான் ரிப்பீட் பாயிண்ட். ஃபீலியோ பற்றியோ இல்லை கடமை அன்பை பற்றி இங்கே பேசிட்டு இல்லை இந்த வசனம் சொல்கிறாங்க. மாறாத சொல்கிறாங்களா, மரணத்துக்குள்ளே போயிட்டாங்க தான் மனுஷங்க. ஆனால் தேவன் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு அநியாயம் செய்யவில்லை. ஃபார் காட் ஹேட் நாட் ராங்ட் ஹிஸ் கிரியேச்சர்ஸ் இன் த சென்டென்ஸ் ஆஃப் டெத். மரணத்துக்குள்ளே போயிட்டாங்க, பாவம் பண்ணிட்டாங்க தான், அநியாயம் பண்ணாரா தேவன் அவங்களுக்கு? மீண்டும் அவங்களுக்கு வதற்கு வாய்ப்பு கொடுத்தாருல, தட் இஸ் மீன் அகாப்பே. அந்த அகாப்பே இருக்கிறதுனால தான் அப்படியே விட்டுல, மீட்டெடுக்கணுன்ற நல்ல எண்ணத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வாய்ப்பு கொடுத்துருக்கு. அந்த மீட்டெடுக்க நல்ல எண்ணத்து பேர் தான் கொடுக்குறாரு. இட் வாஸ் அகாப்பே ஆர் டிஸ்இன்ட்ரெஸ்டட் சேரிட்டி, தன்னலமற்ற அன்பு. பல முறை படிச்சிட்டோம். ஸோ இதுதான் பார்க்குறோம், அந்த சத்துருக்களையும் நேசிக்கக்கூடிய மாபெரும் உன்னதமான அன்பு. இது யார் காமிச்சிட்டாங்கன்னா சர்வ வல்லமுள்ள பிதாவாக தேவன் தன் குமாரனை கொடுத்து காமிச்சிட்டாங்க. வந்த இயேசு கிறிஸ்து நிரூபிச்சும் காமிச்சிட்டாங்க. இப்போ நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள் யார் காணப்படுகிறோம் என்றால் புது சிருஷ்டி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிரூபித்தால் நான் எங்கே போயிடுவேன், எங்கள் அப்பாட்ட போயிடுவேன். இதெல்லாம் வந்திருக்கிறோம். இது மத்தியில் நம்ம அதையை பார்க்கும்போது எல்லாம் பார்க்குறது ரொம்ப ஈஸி. அவர் பண்ணிட்டார் செஞ்சுட்டார்னு பார்த்துட்டோம்னா அவர் ரெண்டு பேரையும் நம்ம அப்போ மறக்கிறோம். இது மாம் வெளிப்படும் போது அந்த ஸ்பிரிச்சுவலாக கூடிய அந்த தன்மையை மறக்கிறோம். நம்ம இதை மறக்கப்படும் போது அழைப்பு உணர்வு நோக்கி பார்ப்போம்.
தான் வித்தியாசம். கம்பேர் பண்ணி இப்போ எல்லாருக்குமே டஃப் அண்ட் காம்படிஷன் போயிட்டு இருக்குது. பேசிக்கொன்ற எனக்கும் கேட்குற உங்களுக்கும் சரி தான். தேவன் கொடுத்துருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணாமல் நம்ம இந்த இடத்த விட்டு நகர முடியாது. இந்த இடம் தான் இந்த இடத்த உள்ள உலகத்தை விட்டு நம்ம எங்கே அழைப்புக்கு போகிறோமோ அங்கே போக முடியாது. இதெல்லாம் நடைமுறைப்படுத்தி ஆகணும். இப்படி தானே பண்ணுறோம். நம்ம அன்பினுடைய விஷயத்தை புரிந்து கொள்ள முடியுதுன்னு பார்க்குறோம். அடுத்த பாயிண்ட்டு, இப்போ நம்ம அன்பை புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம எங்கேருந்து வந்தீங்களா? ஒரு காலப்போ எங்கே வாழ்ந்தோம்? இருள். அப்படின்னா ஃப்ரம் டார்க்னஸ் டு லைட், இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னா. இப்போ நெக்ஸ்ட் கேள்வி, சூப்பராக கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, சத்துருக்கள் நேசிக்கணும் சொல்லியிருக்கீங்களே பிரதர். ஓகே, நாங்கள் நேசித்தை வந்து பார்த்துட்டோம். எத்தனை பாயிண்ட் பார்த்தோம்? 3 பாயிண்ட்டு. இப்போ அடுத்து சொல்கிறாரு, என்ன கேள்விக்கிறாருன்னா, நான் ஏன் சத்ரு நேசிக்கணும்? இந்த கேள்வி நம்ம வேணும்ல. நான் பார்க்கணும், எல்லாத்தையுமே வச்சு பார்க்கணும். நாம் ஏன் நம் எதிரிகளை நேசிக்க வேண்டும்? நான் ஏன் நேசிக்கணும்? சிம்பிளாக ஏன் நேசிக்கணும்? என்ன பர்பஸ்? ஓகே, அதுக்கு சில பாயிண்ட் நான் போடுறேன். சிஸ்டர், முதல் பாயிண்ட் படிங்க. முதலாவது காரணம் மிகவும் தெளிவானது. வெறுப்பிற்கு பதிலாக வெறுப்பு காட்டுவது வெறுப்பை பெருக்குகிறது. பார்த்தீங்களா? முதலாவது காரணம், நாம் ஏன் அவங்க நேசிக்கணும்னா, வெறுப்புக்கு பதிலாக வெறுப்பை காட்டுவது என்னதான் உருவாக்கும்? இன்னும் வெறுப்பு ப்ளஸ் வெறுப்பாக போயிட்டுருக்கும். என்ன வராது அங்கே? அன்பு வர வாய்ப்பு இல்லை. அப்படின்னா வெறுப்பை தான் இன்னும் பெருகும். ஏற்கனவே நட்சத்திரங்கள் அற்ற இரவில் இன்னும் அழகான இருளை சேர்க்குது. இங்கே என்ன பயன் சொல்கிறாங்க? இப்போ நைட்டில் பார்க்கும்போது நம்ம ஸ்டார்ஸ் இருக்குல்ல வானத்தில், எப்படி இருக்குது? ரொம்ப இருட்டாக வெளிச்சமாக இருக்கா? ஸ்டார்ஸ் இருக்கும்போது வெளிச்சம் இருக்கும், பகல் மாதிரியாக இருக்குது. ஒருவேளை கற்பனை பண்ணுங்கள், இந்த வானத்தில் ஸ்டார்ஸ் இல்லை, எப்படி இருக்கும்? ஏற்கனவே இருட்டு, இன்னும் இருட்டு சேர்ந்து ரொம்ப டார்க்னஸாக இருக்கும். அப்போ சொல்கிறா பாருங்க, இருளை அகற்ற முடியுமா? முடியாதா? முடியாது. அப்படின்னா அந்த இருளை அகற்றுவது எதுதான்? ஒளி தான். அப்படின்னா தெளிவாக பார்க்க முடியுது. இருளை அகற்ற முடியாது. அப்படின்னா வெறுப்பு இருக்குன்னா, நானும் வெறுப்பு காமிச்சுன்னா 2 பேரும் ஆகும், 2 பேரும் ஆகிடுவோம். இன்னும் அதிகம் இருளுக்குள்ளே தான் போயிட்டுருப்போம். நமக்குள்ளே பிரகாசத்தை கொண்டு ஆவி என்ன பண்ணோம்? அணைக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அப்போனா அந்த இருளை, அந்த டார்க்னஸ்ஸை லைட்டை வச்சு தான் பண்ண முடியும், கொண்டு போக முடியும். அடுத்து சொல்கிறாரு, அதை அகற்றுவது எப்படிதுங்களா? எப்படி அகற்ற முடியும்? அதுக்கு தான் ஒரு டூல் பார்த்தோம். இப்போது என்ன பே? ஜிபே, ஃபோன்பே இல்லை, அகாப்பே. இந்த அகாப்பே இருந்தாலும் மட்டும்தான் அந்த வெறுப்பை அகற்ற முடியும். ஜஸ்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட்டு. ஓகேங்களா? என்ன பண்ண முடியும்? அந்த வெறுப்பை அகற்ற முடியும் பார்க்குறோம். அடுத்து வெறுப்பு என்ன பண்ணும்? அதிகரிச்சுட்டே இருக்குது. வன்முறை என்ன பண்ணிட்டு இருக்குங்க? அதிகமாக ஆகிக்கிட்டு இருக்கு. கடுமையான சூழ்நிலை கடுமையாக உருவாக்கிட்டு இருக்கு. இவை அனைத்தும் அழிவில் இறங்கும் சுழற்சியில் மனிதனை தள்ளிடுச்சு போயிட்டு. நீங்கள் பார்க்குற எவ்வளோ பகை, எவ்வளோ பொறாமை, சண்டைகள், யுத்தங்கள், போர் போயிட்டு, இதெல்லாம் காரணம் என்னங்க? வெறுப்பு. காரணம் பின்னணியில் அந்த உண்மையான அன்பினுடைய உருவம் தெரியாததுனால வெறுப்பாக மாத்திரம் திணிச்சு வெறுப்பாக பெருகி போய் இந்த பூமிங்க இருளாக காணப்படுது. ஆகையால் இயேசு உங்கள் எதிரிகளை நேசியுங்கள் என்று கூறிய போது அவர் ஆழமான மற்றும் தவிர்க்க முடியாத ஒரு போதனை முன்வைப்பதற்கு காரணம், இந்த உலகத்தில் யார் வெளிச்சம்? யார் வெளிச்சமாக இருக்கிறோம்? நீங்கள் தான் வெளிச்சமாக காணப்படுறீங்க. இந்த வெளிச்சத்தினால மட்டும்தான் என்ன கொண்டு வர முடியும்? வெளிச்சத்தை கொண்டு வர முடியும். அதான் அன்பு. அந்த அன்பின் அடிப்படையில் தான் என்ன பண்ண முடியும்னாக்கா, சத்திய ஒளியின் மூலமாக என்ன கொண்டு வர முடியும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மாபெரும் ஒரு மாற்றத்தை கொண்டு பண்ண முடியும். இதை குறித்து பிரதரை வந்து ரொம்ப ஸ்டடி பண்ணும்போது ஒரு பிரதரை கொண்டு வந்திருக்காரு. அவர் ரொம்ப பிடிக்கல. அவர் யாரும் பார்த்தீங்கன்னா இவர் தான். யாருங்க அவர்? ஹிட்லர். அவர் பண்ண பாயிண்ட் அப்படியே பேச அந்த வெறுப்புக்கு உதாரணமாக எடுத்திருக்கிறார். படிக்கலாம் அந்த பேராவை. நாம் அனைவரும் நம் எதிரிகளை நேசிக்க வேண்டிய மற்றொரு காரணம், வெறுப்பு ஆன்மாவை காயப்படுத்துகிறது. நம்ம ஏன் நேசிக்கணும்? நான் ஏன் அன்பை கூறணும் கேட்டோம் இல்லையா? அப்படின்னா காரணம் வெறுப்பு என்ன ஆகும்? நம்முடைய ஆத்மாவை காயப்படுத்துகிறது. வெறுப்பு ஆன்மாவை காயப்படுத்துகிறது மற்றும் ஆளுமையை சிதைக்கிறது. நம்முடைய ஆளுமையை சிதைச்சிருது. வெறுப்பு ஒரு தீய மற்றும் ஆபத்தான சக்தி என்பதை நினைவில் கொண்டு பெருக்கப்படும் நபருக்கு அது என்ன செய்கிறது என்பதை பற்றி நாமும் அடிக்கடி சிந்திக்கிறோம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடிக்கடி சிந்திக்கிறார். என்ன சொல்றேன்னா,
வெறுப்பு ஒரு தீய மற்றும் ஆபத்தான சக்தி என்பதை நினைவில் வைத்துக்கிட்டு வெறுக்கப்படும் நபருக்கு அது என்ன செய்யுது என்பதை பற்றி நாம் என்ன பண்ணணும், அடுக்க செய்யணும். நான் அவங்களை வெறுத்துட்டுனா நான் போயிடுவேன். வெறுக்கப்பட்டவங்களுக்குள்ளே என்ன நடந்துகிட்ருக்கு, அவங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களோட சுச்சுவேஷன் என்ன ஆகிட்டுருக்கு, அவங்களோட மனப்பான்மை சரியாக இருக்கான்றதை நம்ம பார்க்க முடியுமா? எப்போ டச் பண்ணுற பாருங்க, நான் வெறுத்துருவேன், காயப்படுத்துருவேன். ஆனால் காயப்படுத்த சகோதரனுடைய சுச்சுவேஷன் மனத்தாண்மை எப்படி இருக்குது, மனப்பான்மை நொறுங்கி போய் கிடக்கும், செஞ்சு போய் கிடக்கும், அப்படியே டோட்டலாக அப்படியே கிடப்பார். அது சிந்திச்சு பார்க்க முடியுமா? சிந்திச்சு பார்க்கணுன்றாரு. அடுத்து பாருங்க, படிங்கக்கா. வெறுக்கப்படும் நபருக்கு அது என்ன செய்கிறது என்பதை பற்றி நாமும் அடிக்கடி சிந்திக்கிறோம். இது புரிந்து கொள்ளத்தக்கது. ஏனென்றால் வெறுப்பு அதன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஈடு செய்ய முடியாத சேதத்தை ஏற்படுத்துகிறது, மிகப்பெரிய டேமேஜ் ஏற்படுத்தும், கஷ்டத்தை உண்டு பண்ணுறோம் இல்லையா, அதை ஈடுபடுத்த முடியுமானா முடியாது. மாறாக அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ஹிட்லரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை சகோதரர் எப்படி பயணப்படுத்த திட்டிருக்கிறாரோ நான் யோசித்தேன். படிங்க சிஸ்டர். ஹிட்லர் என்ற வெறுப்பு வெறி கொண்ட பைத்தியக்காரனானால் அது 6 மில்லியன் யூதர்களுக்கு ஏற்பட்ட அவமானகரமான மரணங்களிலும் ஒவ்வொருவரும் தனது அண்டை வீட்டாருக்கு எதிராக போர் மற்றும் உள் வன்முறையின் இருண்ட பயங்கரங்களிலும் அதன் அசிங்கமான விளைவுகளை நாம் கண்டிருக்கிறோம். ஸோ ஹிட்லர் யாருக்கு ஆப்போசிட்டாக முழுமையான வெறுப்பை காமிச்சார், யூதர்களுக்கு வெறுப்பை காமிச்சார். அப்படி காமிச்சதுலாம் வரக்கூடிய விளைவில் பார்த்தோம் இல்லையா, எத்தனை பேருங்க, 6 மில்லியன் ஜூஸ் மறித்து போயிருக்காங்க பார்த்தீங்களா. அப்படின்னா ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்கு எது, ஹிட்லரா? ஹிட்லர்கள் உருவாக்கப்பட்ட மாபெரும் வெறுப்பு தான் ஒட்டுமொத்த யூத குலத்தையே காலி பண்ணியிருக்கு. இந்த மாதிரி வெறுப்பு வைக்கும் பட்சத்தில் அண்டை வீட்டாரோ விரோதியோ சத்ரு இருக்கட்டும், அவங்களே டோட்டலாக பண்ணுறோம், அது பாதிப்புகளை கொண்டு போய் விட்டுடும்ன்றது தான் அங்கே ஞாபகப்படுத்துகிறார். நான் பார்த்தோம், ஏன் என் சத்ரு நேசிக்கணும்னா இந்த ஆபத்துக்குள்ளே அவங்க போகாமல் பாதுகாக்கணும்னா, அவங்கள ஆதாயப்படுத்தணும்னா நீங்கள் நேசிச்சு தான் ஆகணும். இல்லை என்றால் அந்த புது சிருஷ்டினுடைய வளர்ச்சி ஜீவியம் எல்லாமே ஆகிடும், ஒரு சிதைஞ்சு போயிடும், ஒரு டேமேஜ் ஆகிடும், ஆபத்துக்குள்ளே போயிடும். அதுக்கு நாம் என்ன பண்ணி ஆகணும்னா நேசிக்க வேண்டியது கட்டாயம் அவசியம், புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த பாயிண்ட் நம்ம புரிஞ்சிருச்சு இல்லையா. நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போயிடலாம். அப்படி ஒரு வேளை வெறுப்பு நான் காமிச்சு தான் இருப்பேன் அப்படின்னா அவங்க என்ன தான் உண்டாகும். அடுத்த பாயிண்ட்டு, ஹேட் இன்ஜுரியஸ் த ஹேட்டர். வெறுப்பவருக்கு என்ன உண்டாகுமா, தீங்கு உண்டாக்கும். நான் வெறுத்து தான் இருப்பேனாக்கா அப்படின்னா வச்சுக்கலாம், அவங்களுக்கு என்ன உண்டாயிடும், அவங்களுக்கே மிகப்பெரிய ஆபத்தை திருப்பி நான் கொண்டு வரும் பார்க்குறோம். உதாரணம் அப்படியே அது பிக்சர். இப்போ ஏ என்ற ஒரு சகோதரன், பி என்ற ஒரு சகோதரன் இருக்கிறார் உதாரணத்துக்கு. இப்போ பார்க்கும்போது ஏன்னு சகோதரன் வெறுப்பவர், இவர் யாருங்க, வெறுக்கப்பட்டவர். இப்போ 2 பேருக்குள்ளே ஒரு விஷயம் நடக்கும், இவர் வெறுத்துட்டார், வெறுக்கப்பட்டார், இவருக்கு மிகப்பெரிய கஷ்டம் இருக்கும். ஆனால் இங்கே பார்க்கப்படும் போது யார் வெறுத்தாங்களோ, யார் புறக்கணித்தாங்களோ, அந்த வெறுப்பினுடைய உணர்வுகள் அதிகரித்து வேறு காணப்படுறாங்களோ அவங்களுக்கு என்ன நடக்கும் சொல்கிறாருன்னா, நாம் ஒருபோதும் இந்த மாதிரி வெறுப்புள்ள மனிதனை கண்டு கொள்ளாமல் விடக்கூடாது. ஏன்னா அப்படி கண்டு கொள்ளாமல் விட்டுட்டோம்னா வெறுக்கிறார் தான், அந்த வெறுப்பு அவருக்கு என்ன உண்டாயிடும், அந்த சகோதரனுக்கு தீங்க முளைக்க வச்சிரும். அது நீ பார்க்காம வந்துடாதீங்க, நோட் பண்ணுங்க. நோட் பண்ண பண்ணுங்க, டைம் வரும்போது பழி வாங்கிடுங்க. அப்படியா? அப்படி நான் சொல்கிறதுங்களா? என்ன சொல்கிறாருன்னா, இந்த வெறுப்பு எதுக்கு கம்பேர் பண்ணுறாருன்னா, அது ஒரு கேன்சர் மாதிரி. இந்த வெறுப்புன்றது அந்த கேன்சர் எப்படி ஆகும், ஃபஸ்ட்டு உடனே எப்படி வரும், கொஞ்சமாக ஆரம்பித்து கொஞ்சம் நம்முடைய எந்த பார்ட்ஸை அரிக்க ஆரம்பிக்கும்னா எது அப்படியே கொஞ்சமாக அரிச்சுனாயினா அப்படியே முழுமையாக அவங்க அப்படியே தன் கட்டுப்பாட்டில் ஆக்கிரமித்து டோட்டலாக எங்கே முடிச்சிடுவாங்கள, மரணத்தில் கொண்டு விட்டுரும். இந்த கேன்சர் எது, வெறுப்பு. அப்படின்னா இந்த பாயிண்ட் நீங்கள் வாசிக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். வெறுப்பு மனிதனின் தன்மையை கொத்தி கொண்டே போய் அவனுடைய உள்நிலையை ஒருமைப்பாட்டை அழிக்கிறது. அவனுடைய உள்நிலையினுடைய ஒருமைப்பாட்டை டோட்டலாக காலி பண்ணுறோம் இந்த வெறுப்பு. வெறுப்பு மனிதனின் மதிப்புணர்வையும் அவனுடைய பொருளாதாரமான நியாயமான சிந்தனையும் அழிக்கிறது. வெறுப்பு அடுத்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு மனுஷனுடைய சிந்தனையை என்ன பண்ணலாம், அழிச்சிடுமா. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வெறுப்பினுடைய அந்த பவர் அது உள்ளே போயிட்டு மற்றவங்களை காயப்படுத்தி அவங்கள விழுந்து போய் எழுந்து வராதபடிக்கு ஒரு மனசு ஒரு உண்டு பண்ணிவிடும். இப்பேற்பட்ட விஷயமா இருக்குது, எப்படி இதெல்லாம் பண்ணுறாங்க ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருந்து அப்படின்ற யோசிச்சுனா ஆகிடுங்க அவங்க.
இன்னும் ஆயிடுவாங்க. அந்த சிந்தனையை புதுப்பிக்கிறதுக்கு ஓகே அவனை மன்னிக்கொண்டு என்ன அவங்க தோணாமல் போடி அந்த அளவுக்கு பாதிப்பு இந்த வெறுப்பினுடைய தாற்பயம் ஃபுல் அட்டாக். அது எப்படி அவங்க புதுசு யோசித்து அதை மன்னிக்க ஆற்ற வளர்த்து கொண்டு பேணி காத்து இப்படி தான் பார்க்கணும், அன்பு காட்டணும், எப்படி யோசிப்பாங்க? ஏன்னா மைண்ட் ஆச்சு டோட்டலாக கரப்ஷன் ஆச்சு, அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த வெறுப்பினுடைய அடையாளத்தன்மை அது. படிங்க சிஸ்டர். இதனால் அவன் அழகானதை அருவருப்பானதாகவும் அருவருப்பானதை அழகானதாகவும் கூறுகிறான். உண்மையையும் பொய்யையும் பொய்யையும் உண்மையையும் குழப்புகிறான். இந்த வெறுப்பு உள்ள போகும் பொழுது எப்படி கேன்சர் ஒரு மனுஷனுக்குள்ள போயிட்டு அவங்களோட நிலைப்பாடு தடுமாற செய்தோ அந்த மாதிரி இந்த வெறுப்புன்ற உணர்வு உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த சகோதரனுக்கோ சகோதரிக்கோ இப்படி உண்மையானதை, அதாவது சொல்றாருன்னா அழகானதை எப்படி பார்க்க தோணுமா? அருவருப்பாகவும் அருவருப்பானதை அழகாக பார்க்க வைக்கும். அதே சமயத்தில் உண்மையை பொய்யா பார்க்க வைக்கும், பொய்யை உண்மையாக பார்க்க. இதுதான் அதோடைய நிலைப்பாடு. என்ன பண்ணுறோன்றதே தெரியாது. காரணம் வெறுப்பினுடைய உருவம் உள்ளே போய் பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. இந்த மாதிரி மனசாட்சி இருக்கும் பட்சத்தில் எப்படியும் கர்த்தர் இயேசு நான் பின்பற்ற முடியும், அவர் சொன்ன வார்த்தையை நான் ஃபாலோ பண்ண முடியும். அப்போது மற்ற வெறுப்பு என்பது எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா? வெறுக்கிறது ஈஸி, ஆனால் அந்த வெறுப்பு நம்ம வச்சுருக்க மனசில் பாதிக்கப்பட்டுங்க. அப்போ இவருக்கு எவ்வளோ வலி உண்டு பண்ணும், அதே சமயத்தில் வெறுத்தவருக்கு மிகப்பெரிய தீங்கு உண்டு பண்ணும். அவர் வெறுக்க ஆரம்பிச்சிட்டார்னா ஒரு நாள் வெறுப்பார் 10%, அடுத்து 20, 30 அப்படி போயிட்டு போயிட்டு முழுமையாகிடும். அவருக்குள்ளே கேன்சர் மாதிரி பரவிடும், உடம்பு ஃபுல்லாக பறிச்சு பதில் சொல்லுவாங்க டாக்டர் சாரி என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. தேவன் சொல்லுவாங்க சாரி என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லாக ஆயிடுச்சு வெறுப்பு. சத்தியம் அவ்வளோ படித்து நீங்கள் என்ன பண்ணல, டைம் வரைக்கும் எதிர்பார்த்தோம் வரல, டைம் முடிஞ்சிச்சு, ஐம் வெரி சாரி, கரெக்டாக முடிஞ்சிச்சு. அப்படின்னா பிரதர் கேன்சருக்கு மருந்து இருக்கா? இல்லை, ஆனால் இருக்கு மாதிரி சொல்கிறாங்க, ஆனால் இல்லை. ஆனால் இந்த வியாதிக்கு மருந்து இருக்கா? வெறுப்புன்ற உணர்வுக்கு புது சிருஷ்டிக்கு மருந்து இருக்கா? எங்கே இருக்குது? நான் போட்டேன் சொல்லுவீங்க அப்படியே, கரெக்டா? ஓகே, படிங்க சிஸ்டர் வசனம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அந்த வெறுப்பு வேண்டா வெறுப்புலாம் இது எல்லாத்துக்கும் மருந்து சொல்ற பாருங்க. எபேசியர் 4:15 அன்புடன் அந்த சத்தியம் என்ற மருந்து கலந்து வெளிப்படும் போது என்ன ஆகும்? எனக்கும் தீங்கு விளைவிக்காது, அவருக்குன்னு ஆகாது, தீங்கு உண்டாக்காது. அப்போ நான் 2 பேரும் பரஸ்பர அன்பு என்ன பண்ணோம்? கட்டி எழுப்போம். எது அன்பு? வம்பு என்ன ஆக்கும்? வெறுப்பை உண்டாகிடும். அப்படின்னா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்படின்னா அன்பு தான் அங்கே பேஸ்மெண்ட்டு. அது இல்லாமல் ஒரு புது சிருஷ்டி சத்ரு நேசிப்பதற்கு கூட தொடங்குவதற்கே சாத்தியம் இல்லை. இந்த பேரை வாசிக்கலாம் சிஸ்டர். நாம் நம்முடைய எதிரிகளை நேசிக்க வேண்டியது அன்பே ஒரு சக்தி. நாமோ நம்முடைய சகோதரர் நேசிப்பதற்கான ஒரே ஒரு பவர் வல்லம் எதுன்னு பார்த்தோன்னா அன்பு தான். அது மட்டும்தான் எதிரியை நண்பனாக மாற்றக்கூடியது. சரியா தவறா? சரி, அன்பு தான் எப்பேற்பட்ட மனுஷனையும் தன்னுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துரும். அன்பு இல்லாதவன் ஒழிஞ்சு போச்சு. அப்போ நான் அன்பு காட்டுறேன்னா யார் தெரிஞ்சிருக்கிறேன்? அந்த தேவனுடைய அகாப்பை நான் புரிஞ்சிருக்கிறேன். கர்த்தர் இயேசுனுடைய மீட்பின் அந்த அகாப்பை புரிஞ்சிருக்கிறேன். புரிஞ்சு நடைமுறைப்படுத்தணும். அந்த அன்பை செயல்படுத்திட்டுனா நான் தேவனையும் கிறிஸ்து ரொம்ப ரொம்ப புரிஞ்சிருக்கிறேன், ரொம்ப ரொம்ப மதிக்கிறேன், கீழ்ப்படுகிறேன். எனக்குள்ளே வரல பிரதர், அது எல்லாம் முடியல பிரதர்னா அப்படியே ஆப்போசிட் திங்க் பண்ண வேண்டியதான். அவள் கண்டிப்பாக ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த டைம் கொஞ்சம் நேரம் பேச வரைக்கும், அப்புறம் நைட்டில் பண்ணிப்பின் எந்த ஒரு காம்ப்ரமைஸ் மைண்டும் வரக்கூடாது. படிங்க சிஸ்டர். வெறுப்புக்கு வெறுப்பாக பதிலளிப்பதன் மூலம் நாம் ஒருபோதும் எதிரிலிருந்து விடுபட முடியாது. வெறுப்பை காமிக்கிறது 2 பேரும் ஆக முடியாது. வெறுப்பை காமிக்கிறதுனால ஒருபோதும் எதிர்கிட்டிருந்து விடுபட முடியாது. எதிரியை அகற்றுவது எதிர்மையின் உணர்வை அகற்றுவதன் மூலமே சாத்தியம். பாருங்க, எதிரியை அகற்றும்னா எதிரி தொத்துறதா? அப்புறம் எதிர்மையின் உணர்வை அதை அகற்றணும், புறமே தள்ளணும். அதுதான் சரியான வழி. அதன் மூலமாக தான் சாத்தியமாகும் வெறுக்கக்கூடிய மனப்பான்மை எப்படி கட்டுப்படுத்த முடியும்ட்டு. வெறுப்பின் இயல்பை அழிப்பது, வெறுப்பினுடைய இயல்பு அழிப்பது, சிதைப்பது. ஆனால் படிங்க, ஆனால் அன்பின் இயல்பை படைப்பதும் கட்டி எழுப்புவதும் தான். பாருங்க, வெறுப்புக்கும் அன்புக்கும் வித்தியாசப்படுத்த பேசப்பட்டிருக்கு. வெறுப்பு என்ன பண்ணணும்னாக்கா ஒருத்தலாம் அழிக்கும், ஒருத்தலாம் சிதைக்கும். ஆனால் அந்த அன்பு அவங்கள உருவாக்கும், கட்டி எழுப்பும், கொண்டு வரும், காப்பாற்றும், மீட்டெடுக்க உதவும். எவ்வளோ வித்தியாசம் பாருங்க.
இந்த அன்பை பயன்படுத்தும் பொழுது தான் ஆசீர்வாதம் கட்டளையிடப்பட்டிருக்கு நமக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்குறோம், அன்பு மீட்பு திறனுடைய ஒரு சக்தியா. விழுந்து போயிட்டாங்க, மனுக்குலத்தை காப்பாற்றவே முடியாத கேள்விக்கு பதில் யார் கொடுத்தா? இயேசுக்கு தன் ஜீவனையே கொடுத்தாங்க. அந்த அன்பினுடைய பவர் அதான். மீட்கும் சக்தி இருக்குது. தன் சகோதரன் குறை சொல்லட்டும், காயப்படுத்தட்டும், எப்படின்னா புறமான விஷயம் பேசட்டும், ஆனாலும் அன்பு நம்ம வளர்த்து கொண்டோம்னா அந்த பவரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்க, நண்பனாக மாற்றுங்க, நட்புறவை ஏற்படுத்துங்க, ஆதாயப்படுத்துங்க. அவங்களுக்குள்ளே எல்லாம் ஆட்டோமேட்டிக் அழிஞ்சு. காரணம் அவங்களும் ஒரு புது சிருஷ்டி, அவங்களுக்கும் உணர்த்தப்படுவார்கள், மாற்றப்படுவார்கள். இதுதான் ஃபெல்லோஷிப், ஒன்னஸ், பிரதர்லி லவ். அகாபை பயன்படுத்தும் பட்சத்தில், இல்லை என்றால் கேள்வி வைத்துக்கொள்ளலாம். அடுத்து, அது மாற்றும், உயிர்ப்பிக்கும், இணைக்கும். மறுத்து கொண்டிருக்கலையே தூக்கி நிற்க வைக்கும். ஒரு ஃப்ரெஷ் மைண்டு. பிரதர் நீங்கள் வரலாம், நான் என்ன பண்ணியிருப்பேன், மூழ்கி போயிருப்பேன். அந்த உணர்வை ஏற்படுத்தும் அன்பினோட வெளிப்பாடு. ரெண்டு பேரையும் கட்டி இணைக்கும் ஃபெல்லோஷிப். இது எல்லாத்தையும் காரணம் அன்பினுடைய உருவம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும். கர்த்தர் சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்கள் நேசிங்கள். இப்படி இருந்தால்தான் லவ் யுவர் எனிமீஸ், என்னுடைய எதிரியும் விரோதியும் நான் நேசிக்க கற்றுக்கொள்ள முடியும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் போயிடலாம். இப்படி என்ன பண்ண, இந்த அன்பெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, இந்த அன்புடைய அவசரம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப தீர்மானம் தேவைப்படுது. ரொம்ப ரொம்ப அவசரமாக நடைமுறைப்படுத்த அவசியமாக இருக்குது. அதான் பாயிண்ட், த அர்ஜென்சி ஆஃப் லவ், அன்பின் அவசரம். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இது எப்படி காணப்படுதுங்களா, இந்த அன்பு வெளிப்படுத்துவதற்கு நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தருடைய ஜனங்கள் வெறுப்பை அன்பினால் எதிர்கொள்வதற்கான வலிமையும் தாழ்மையும் வலியுறுத்தப்பட வேண்டும் சொல்கிறார். மீண்டும் சொல்கிறேன், கர்த்தருடைய ஜனங்கள் வெறுப்பை அன்பினால் எதிர்கொள்வதற்கான வலிமை மற்றும் தாழ்மை நமக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக இப்படி நினைக்கும் போது ஒரு புது சிருஷ்டி மைண்டுக்கும் பழைய சிருஷ்டி மைண்டுக்கும் மிகப்பெரிய போட்டி நடக்கும். எப்படி நடக்கும்? பழைய மனு சொல்லுவானா, நிச்சயமாக என்ன பண்ண முடியாது, இது நடைமுறையில் சாத்தியமில்லை, ஒன்றால் பண்ண முடியாது அப்படின்னு யார் பேசுவாராம்? நம்முடைய பழைய மனுஷன் பேசுமா. ஆனால் வாழ்க்கை என்பது பழி வாங்குதல், வாழ்க்கை என்பது எதிர்த்து தாக்கணும் அப்படின்னு யார் கற்றுக் கொடுப்பா? பழைய மனுஷன் பேசுமா. சாதாரண முற்றாது. அது எப்படி தான் பழைய மனுஷனுடைய உருவம். ஆனால் புதுசு எப்படி நம்ம கூறணும், அப்போ டோட்டலாக மாறுது. அப்போ பழைய மனுடைய உருவம் எப்படி காணப்படுதுன்னா, எது தாக்கு பேசு, அவங்கள சொல்லிட்டாங்களா விட்டுறாத பண்ணுன்ற ஒரு தூண்டி விடும். ஆனால் புதுசு எப்படி தான் பேசுங்க. வாசிக்கலாம். ஆனால் இப்பொழுதே நம் உயிரின் ஒவ்வொரு துளியிலும் கிறிஸ்துவைப் போல வாழ்ந்து வெறுப்பை ஒழிக்கும் வழியை உலகிற்கு எடுத்துக்காட்ட வேண்டும். பாருங்க, அன்பின் அவசரம் எப்படி தான் தேவைப்படுது இந்த காலத்தில். நாம் உயிரின் ஒவ்வொரு துளியிலும் கிறிஸ்துவை போல வாழ்ந்து வெறுப்பை ஒழிக்கும் வழியை உலகத்துக்கு யார் எடுத்து காட்டணும்? இன்னைக்கு யார் எடுத்து காட்டணும்? பிதா காமிச்சிட்டாங்க, கிறிஸ்து நம்ம காமிச்சிட்டோம்னா ஒட்டு மொத்த உலகத்துக்கும் அன்புடைய தாற்பயத்தை கற்றுக்கொள்வாங்க. அன்பு செய்வது நம் உரிமையும் கடமையுமாகும். அதை நாம் ஒருபோதும் கைவிடக்கூடாது. வெறுப்பான தீமைகளை வெறுத்தாலும் நாம் சத்துருக்களை அன்பு செய்ய வேண்டும். இதுவே கிறிஸ்துவின் கட்டளைக்கு இணையான உண்மையான வழி. 1000 தான் பண்ணாலுமே நாமோ எக்காரணத்தை கொண்டும் சத்ரு நேசிப்பதற்கு மட்டும்தான் நமக்கு கடமையும் கட்டளையும் கொடுக்கப்பட்ட ஒரே வழி. மற்ற வழியே இல்லை. வேறு வழி என்ன பண்ண தேவையில்லை. இப்படி போய் தாக்கலாமோ அப்படி போய் தாக்கலாம் இல்லாமல் ஒரே வழி, நேசிங்க, அவ்வளோதான். அதை கற்றுக்க. எப்படி நேசிக்கிறது? அதுக்கு முயற்சி எடுப்போம். கடினம்தான், படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இதெல்லாம் எப்படி முடிக்க முடியணும். அப்போ தேவ ஆவி தேவ பலம் இருக்கும், கட்டாயமாக நடைமுறைப்படுத்த முடியும். ஏன்னா அந்த உலகத்தை எப்படி தான் இருக்குது இன்றைக்கி, வெறுப்புணர்வு காணப்படுது. தேசத்துக்கு என்ன பண்ணுறாங்க, துரோகம் பண்ணுறாங்க, யுத்தம் நடக்குது. எல்லாம் காரணம் என்னதுங்களா? அன்பினுடைய அவசரம் தேவைப்படுது. எல்லா சிருஷ்டியும் ஏகமாக தவித்து கொண்டிருக்குது. காரணம், இதுக்கு விமோச்சனம் இல்லை. அப்போ இந்த அன்பினுடைய அவசரம் எப்போ புரிய வைக்க மக்களுக்கு பார்த்தீங்கன்னா, நாம் கிறிஸ்துவ போல வாழ்ந்து முடித்தால் மட்டும்தான் யாருக்கு விமோச்சனம். அழகாக பேராக்குள்ள படிங்க சிஸ்டர். அன்பு உலகின் மிக நீடித்த சக்தியாகும். பாருங்க, அன்பு உலகத்தின் மிக நீடித்த ஒரு மிகப்பெரிய சக்தி.
நம் கர்த்தரின் வாழ்க்கையில் அற்புதமாக வெளிப்பட்ட இந்த படைப்பாற்றல் நிறைந்த அன்பு மனிதன் அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக தேடும் மிக வலிமையான கருவியாகும். பாருங்க, அற்புதம் கர்த்தரின் வாழ்க்கையில் அற்புதமாக வெளிப்படுத்தப்பட்ட இந்த ஒரு படைப்பாற்றல் அவர் வாழ்க்கையில் பார்த்துட்டோம். இந்த அன்பு மனிதனுடைய அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக தேடும் மிக வலிமையான ஒரு கருவி. எது அந்த கருவி தான்? இது அந்த லவ். இன்றைக்கி உலகத்தில் சமாதானம் இல்லை, அமைதியில் பேசுகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த காரணம் அதுக்கான சரியான கருவி பயன்படுத்தாத காரணத்தினாலவே இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட நிலையில் காணப்படுது. அமைதியற்ற தன்மை, பாதுகாப்பற்ற தன்மை காணப்படுது. இதை குறித்து நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய மிகப்பெரிய அந்த பேரரசை பற்றி மிகப்பெரிய பேரரசு பேசியிருக்கிறார். யார் தெரியுங்களா? நெப்போலியன் போனபார்ட். அவர் சொல்லியிருக்கிற கருத்து இருந்தீங்களா? அப்படி நான் பேசிடுறேன். நாங்கள் 4 பேர் சேர்ந்து, அதாவது அலெக்சாண்டர், சீசர், சால்மன், நாங்கள் 4 பேர் சேர்ந்து மிகப்பெரிய ராஜ்யத்தை கட்டி எழுப்பணும். அதுக்கு பேஸ்மெண்ட்டு வலிமையை பயன்படுத்தி என்ன பண்ணோம்? கட்டணும். ஆனால் அந்த ராஜ்யம் இன்றைக்கினா இல்லை, அழிக்கப்பட்டு போயிடுச்சு, மறைக்கப்பட்டு போயிடுச்சு. ஆனால் கர்த்தர் இயேசுன்னு ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காருங்க? அவரும் மிகப்பெரிய ஒரு பேரரசு நிறுவினார். அந்த ராஜ்யத்தை ஏற்படுறதுக்கு பேஸ் பண்ணி எதுவும் பார்த்தோன்னா அன்பில் கட்டப்பட்டிருக்கு. அப்படி கட்டப்பட அந்த ராஜ்யம் இன்ன வரைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறத அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். நாங்கள் இவ்வளோ பெரிய பேரரசு பண்ணோம், அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்? எங்களுடைய வல்லமை நினச்சி பண்ணிட்டு இருந்தோம். ஒரு காலப்பகுதியில் தான் அழிஞ்சு போயிடுச்சு. ஆனால் கர்த்தர்ன்ற ஒருத்தர் வந்தாங்க, அன்பினால் கட்டப்பட்ட அந்த இந்த பேரரசு இன்னைக்கு கர்த்தர் இயேசு ராஜா கிங் ஆஃப் த கிங் என்ன பண்ணுறாங்க? பேசப்பட்டிருக்காங்க. அவர்களுக்காக எனக்கு எவ்வளோ கோடி ஜீவனுக்கு வராங்கன்றார். இது யார் பதிவு பண்ணியிருக்கிறா? உலக ராஜ்யத்தை கட்டி ஆண்ட ஒரு. அப்படின்னா இந்த பேரரசு எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு? முடிக்க போகிறோம். இந்த ராஜ்யம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அன்பின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. நம்ம எங்கே தான் இப்போ? கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். அதுக்கு பேஸ்மெண்ட்டு அவருடைய மிலையேறப்பட்ட அன்பு. இந்த அன்பு எப்படி தான் எழுப்பியிருக்கிறாரு சொல்கிறாரு. இந்த வார்த்தையின் உண்மையாக மறுக்க முடியுமா? இன்றைக்கி அப்படிலாம் இல்லை சொல்ல முடியுமா? எப்படி தான் கட்டிருக்காருங்க? அன்பை வைத்தான் கட்டிருக்கிறாரு. பழைய பேரரசு சாம்பலாக போயிடுச்சு. ஆனால் அன்பின் அடுத்தளத்தில் உயர்ந்த இயேசுவின் பேரரசு இன்னும் நிலைத்து நிற்கிறது. காரணம் சொல்கிறாரு, ஒரு சிறிய அர்ப்பணிப்பு நிறைந்த மனித குழுவின் மூலமாக நிற்குது. யார் அவர்கள்? எங்கே தேடுறீங்களா? நாம தான். இந்த லாக் அண்ட் 44, இந்த சிறு வகுப்பார், இந்த சிறு அர்ப்பணிக்கப்பட்ட குழு, அதான் அந்த குழுனா குடும்பத்தின் மூலமாகத்தான் அன்பு துவக்கப்பட்டிருக்கு. நம்ம மூலியமா. இப்போ சொல்லுங்க, என்ன நேசிக்கணும்? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அப்போ யாரை பார்த்து பேசிட்டு இருக்கிறாங்க? நம்மளை பார்த்து நாம தான் பண்ணணும். சின்ன வகுப்பார், லிட்டில் ஃப்ளாக், சிறு மந்தை. இந்த மந்திலேருந்து ஆரம்பித்து பட்டிருக்கு, பேஸ்மெண்ட் போட்டு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு போயிட்டுருக்கு. இப்படி போயிட்டுருக்கு. நாமும் என்ன பண்ணுங்களா? அப்போது ரோம பேரரசு கதவை ஒடிச்சு எறிஞ்சாங்க நம்ம சகோதரர்கள். எப்படி? சத்தியத்தை உலகமுங்க கொண்டு வந்தாங்க இல்லையா? அந்த மாதிரி அன்பின் அடிப்படையில் கட்டப்பட்ட ராஜ்யம் மற்ற ராஜ்யம் நொறுக்கினுச்சா? நொறுக்கி இன்றைக்கி முழுக்க கிறிஸ்துவின் ராஜ்யம் மாற்ற ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. அது இன்னும் ரன்னிங்கில் போயிட்டுருக்கு. இது முழுமை வர வேண்டுமென்றால் நாம் என்ன ஆகணும்? நம்முடைய கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஒருவேளை கடைசி பாயிண்ட்டு இது படிங்க சிஸ்டர். எனவே நம்மை துன்புறுத்துவோருக்காக ஜெபித்து நம்மை வெறுப்போரையும் அன்பு செய்யும் வரை நாம் நம் சொர்க்க தந்தையின் உண்மையான பிள்ளைகளாக மாறமாட்டோம் என்பதை நாம் இதயங்கனிந்த உணர்வோமாக. ஃபைனல் டச். நம்ம ஆகின பார்த்தோம்ல, உங்கள் சத்துருக்களை சிநேகின் என்ற இந்த கட்டளையை விட மற்ற இயேசு பிரச்சனை ஃபாலோ பண்ணுற முடியும். இது ரொம்ப கடினமானது தான். ஆனால் இப்போ சொல்லப்பட்டிருக்கு. எனவே நல்லா கவனிக்கலாம், நம்மை துன்புறுத்துவோருக்கு என்ன பண்ணுமா? இதை விட வல்லமை நம்ம கூட அத்தாரிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. கஷ்டப்பட்டுல தான் காசு கொடுக்க முடியுமா? அது இல்லை, முட்டி போட்டால் அதோடைய வல்லமை வேறு. ஜெபித்து நம்மை வெறுப்போரையும் அன்பு செய்யும் வரை, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, நான் அன்பு செய்கிற வரைக்கும் நாம் பரலோகத்தின் உண்மையான பிள்ளைகளாக மாற மாட்டோம் என்பதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. எங்கே வச்சுக்கணும்? வாய்ப்பே இல்லை. ஆனால் எங்கே போகலாம்? எல்லா கூடியும் கலந்து கொள்ளலாம்.
இந்த அன்பு எனக்குள்ளே மாறாத வரைக்கும் மாறிடுச்சுன்னா யூ ஆர் செலக்டட். எதுக்கு? லேக்கன் 40 போல் ஒரு ஸ்டார். அந்த ஸ்டாராக மின்னுன்னா அந்த மின்னுதலை இங்கே மின்னுக்கு வைக்கணும். அப்போ தான் முடியும். இதுதான் பார்க்குறோம். உங்கள் சத்துருக்களையும் சிநேகியுங்கள் என்ற வார்த்தைக்கென்ன தாற்பயம். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து நடத்துவராக. ஆமென்.